வணக்கம். நம்ம எல்லாருக்குமே மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு ஜெபம், கர்த்தரின் ஜெபம் இல்லையா? நம்மில் பலருக்கு இது நல்லா தெரிஞ்சிருந்தாலும் இதோட உண்மையான ஆழமான அர்த்தத்தை எத்தனை பேர் முழுசா புரிஞ்சுக்கிட்டோம்? அதைத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி, ஒரு விஷயத்தை யோசிச்சு பாப்போமா? உண்மையிலேயே எப்படி ஜெபம் செய்யணும்னு நமக்கு தெரியுமா? சில சமயம் ஜெபம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. என்ன கேட்கறது, எப்படி கேட்கறதுனே தெரியாது. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? பல வருஷமா ஜெபிக்கிற பாதிரியார்கள், துறவிகள் கூட சில சமயம் ஜெபத்தோட போராடுறாங்களாம். பாருங்க, இது ஏதோ நமக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்ல. புனித பவுலே ரோமருக்கு எழுதின கடிதத்துல என்ன சொல்றாருன்னா, நாம எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியல அப்படிங்கிறாரு. அப்போ பாருங்க, இந்த குழப்பங்கிறது ரொம்ப காலமா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான அனுபவம் தான். இது ஒரு விதத்துல நம்மள தாழ்மை ஆக்கினாலும், இன்னொரு விதத்துல நாம மட்டும் தனியா இல்ல அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் கொடுக்குது. சரி, இந்த விஷயத்தை நாம எப்படி படிப்படியா புரிஞ்சுக்க போறோம்னா, முதல்ல ஜெபத்துல இருக்கிற அந்த மர்மத்தை பத்தி பாப்போம். அப்புறம் நாம எப்படி தலைகீழா ஜெபம் பண்றோம்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கடுத்து இயேசுவோட ராஜ்ய நோக்கம்னா என்ன, நம்ம முன்னுரிமைகளை எப்படி மாத்துறது, கடைசியா ஜெபிக்கிறதுக்கான 3 பிராக்டிக்கலான வழிகளை பத்தியும் பார்க்க போறோம். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். ஜெபத்தோட மர்மம். நாம ஏன் எப்போதுமே நம்ம பிரச்சனைகள்ல இருந்து ஜெபத்தை தொடங்குறோம்? யோசிச்சு பாருங்களேன். நம்ம முட்டி போட்டு கண்ணை மூடின உடனே முதல்ல மனசுக்கு வர்றது என்ன? நம்ம கவலைகள், நம்ம தேவைகள், நம்ம கஷ்டங்கள். இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான் இல்லையா? ஆமா, நம்ம ஜெபத்தோட ஆரம்பமே நம்மளோட குழப்பர்கள், நம்ம ஆசைகள், நம்ம பயங்கள்ல இருந்து தான் தொடங்குது. நாம கடவுளை எப்படி பார்க்கறோம்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ற ஒரு பரலோக சுத்திகரிப்பாளரை தான் பார்க்கறோம். முதல்ல நம்ம பிரச்சனைகள், அப்புறம் நம்ம தேவைகள், இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அப்பப்போ கடவுள் எவ்வளோ பெரியவர்னு நமக்கு ஞாபகமே வரும். இப்போதான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரோம். அதாவது, நாம இயல்பா ஜெபிக்கிற விதம் இயேசு கத்துக் கொடுத்த ஜெபத்துக்கு அப்படியே தலைகீழா இருக்கு. ஆமா, நாம ஜெபத்தையே ரிவர்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த ஜெபத்தை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். நம்ம இயல்பான ஜெபம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? நம்ம பிரச்சனைகள்ல இருந்து, தீமையிலிருந்து எங்களை விடுவியும் அப்படிங்கிற மாதிரி கடைசியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆனா இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் எங்க தொடங்குது? கடவுளோட மகத்துவத்துல, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு தொடங்குது. அதாவது நாம கீழே இருந்து மேலே போறோம், ஆனா இந்த ஜெபம் மேலே இருந்து கீழே வருது. முழுசா ஆப்போசிட். அடுத்ததா, இயேசுவோட ராஜ்ய நோக்கம். கர்த்தரின் ஜெபம்ங்கிறது சும்மா மனப்பாடம் பண்ணி சொல்றதுக்கான சில வரிகள் மட்டும் இல்ல. அது ஒரு முழுமையான வரைபடம். இயேசுவோட மொத்த ஊழியத்தையும் அவரோட நோக்கம் என்னங்கிறதையும் சுருக்கமா சொல்ற ஒரு மினி அஜெண்டா மாதிரி. இந்த ஜெபத்தோட ஒவ்வொரு வரியும் இயேசுவோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. உமது ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லும்போது இயேசு ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்ணது ஞாபகத்துக்கு வருது. எங்களுக்கு தேவையான அப்பத்தை கொடும்னு கேட்கும்போது அவர் 5000 பேருக்கு பசியாத்துன அந்த அற்புதம். நாங்கள் மன்னித்தது போல எங்களை மன்னியும்னு சொல்லும்போது அவர் பாவிகள்னு ஒதுக்கப்பட்டவங்களோட கூட இருந்து சாப்பிட்டது. கடைசியா தீமையிலிருந்து எங்களை விடுவியும் அப்படிங்கிறது கெட்செமனே தோட்டத்துல அவர் வேதனையோட ஜெபம் பண்ணினதை நமக்கு நினைவுபடுத்துது. பாத்தீங்களா, இது வெறும் ஜெபம் இல்ல, இது இயேசுவோட வாழ்க்கையே தான். சரி, அப்போ இந்த ஜெபம் நம்ம கிட்ட என்ன மாற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுது? ஒரு பெரிய முன்னுரிமை மாற்றம். நம்மோட பதட்டத்திலிருந்து விசுவாசத்துக்கு நம்ம நகர்த்த முயற்சி பண்ணுது. அதாவது, நம்ம கவனத்தை நம்ம சின்ன சின்ன கவலைகள்ல இருந்து கடவுளோட பெரிய திட்டத்துக்கு திருப்புது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். கர்த்தரின் ஜெபம் உன் பிரச்சனையெல்லாம் சொல்லாதன்னு சொல்லல. நம்ம ஜெபத்தோட உள்ளடக்கத்தை அது மாத்தல, ஆனா முன்னுரிமையை மாத்துது. அதாவது, உனக்கு பசி இருக்கு, வலி இருக்கு, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி கடவுளை முதல்ல வை, அவரோட மகத்துவத்தை முதல்ல பாருன்னு சொல்லி கொடுக்குது. இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம பார்வையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இங்க பாருங்களேன், நம்ம வழக்கமா எப்படி ஜெபம் பண்ணுவோம்? நம்ம பிரச்சனை, நம்ம தேவை, நம்ம கவலைன்னு நம்மளை சுத்தியே தான் இருக்கும். ஆனா அந்த ஜெபம் சொல்லி கொடுக்குற வழி எப்படி இருக்கு பாருங்க. முதல்ல கடவுளை ஒரு தந்தையா கூப்பிடுறோம், அவரோட மகத்துவத்தை வணங்குறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம தேவைகளை சொல்றோம். இந்த ஆர்டர், இந்த வரிசை மாற்றம் தான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயமே. இந்த சின்ன வரிசை மாற்றம் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. நம்மளோட பதட்டம், பயம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆழமான விசுவாசத்துக்கும் உண்மையான ஜெபத்துக்கும் நம்மள நகர்த்துது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கவலைகள் மேல இருந்த கவனத்தை எடுத்து கடவுள் மேல வைக்கிறோம். இந்த ஜெபம் நமக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை கத்துக் கொடுக்குது. அதாவது, கடவுளை ரொம்ப அன்பா, உரிமையா தகப்பனேன்னு கூப்பிடவும் வைக்குது. அதே நேரத்துல அவரோட அளவற்ற மகத்துவத்துக்கும் மாட்சிமைக்கும் முன்னால தலை வணங்கவும் சொல்லுது.
இந்த ரெண்டு உணர்வையும், அதாவது அந்த நெருக்கத்தையும் அந்த மரியாதையும் ஒரே நேரத்துல மனசுல வச்சுக்கிறது தான் இந்த ஜெபத்தோட அழகே. இதுவரைக்கும் நாம நிறைய தத்துவார்த்தமான விஷயங்களை பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி, இதையெல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்மளோட ஜெபத்துல எப்படி பயன்படுத்துறது? ஏன்னா இது வெறும் தியரி கிடையாது, இது ஒரு பிராக்டிக்கல் டூல். வாங்க அத பத்தி பாப்போம். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை யூஸ் பண்றதுக்கு 3 பிராக்டிக்கலான வழிகள் இருக்கு. 1, அதை ஒரு ஃப்ரேம்வொர்க்கா பயன்படுத்தலாம். 2, தாளத்தோட திரும்ப திரும்ப சொல்லலாம். 3, ஒவ்வொரு நாளும் ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கலாம். வாங்க இதை ஒவ்வொன்னா கொஞ்சம் விரிவா பார்ப்போம். முத வழி, இந்த ஜெபத்தை ஒரு ஃப்ரேம்வொர்க், அதாவது ஒரு கட்டமைப்பு மாதிரி யூஸ் பண்றது. எப்படின்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லும்போது உங்க குடும்பத்துல, உங்க வேலையில, உங்க நாட்டுல கடவுளோட ராஜ்யம் வரணும்னு உங்க சொந்த விண்ணப்பங்களை அதுக்குள்ள கொண்டு வரலாம். இப்படி பண்ணும்போது நம்ம கவலைகளை அந்த ஜெபத்தோட ஒளியில பார்க்கறோம். 2வது வழி ரிதமிக்கா திரும்ப திரும்ப சொல்றது. இது ஒரு மெடிடேஷன் மாதிரி. ரொம்ப பிஸியான ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் வாழ்றவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க மூச்சு காற்றோட தாளத்துல மெதுவா இந்த ஜெபத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது அது உங்க மனசுக்குள்ள ஆழமா இறங்கி ஒரு பெரிய அமைதியே கொடுக்கும். 3வது வழி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வழி. ஒரு நாளைக்கு அந்த ஜெபத்திலிருந்து ஒரே ஒரு வரி மட்டும் எடுத்துக்கிறது. உதாரணத்துக்கு, இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படிங்கிறத மட்டும் உங்க தியானமா வச்சுக்கோங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலையும், சந்திக்கிற ஒவ்வொரு நபர்கிட்டையும் கடவுளோட நாமம் எப்படி பரிசுத்தப்படலான்னு யோசிச்சு பாருங்க. உலகத்தையே ஒரு புது கண்ணோட்டத்துல பாப்பீங்க. இந்த 3வது முறையை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும்னா இந்த அட்டவணை ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பிதாவேன்னு ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரியை தியானிச்சு பாருங்க. உங்க வாரம் முழுவதுமே அந்த ஜெபத்தோட ஆழத்தால நிறைஞ்சிருக்கும். கர்த்தரின் ஜெபம் இது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லைங்க. இது கடவுளை பத்தியும் நம்மளை பத்தியும் நாம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு திறவுகோல் மாதிரி. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த முதல் வரியை நம்மள பல பேர் சொல்லியிருப்போம். ஆனா இந்த ஜெபத்தோட உண்மையான சக்தி அது சொல்ற வார்த்தைகள்ல மட்டும் இல்ல, அது கடவுளை பத்தியும் நம்மள பத்தியும் அது காட்டுற ஆழமான உண்மைகள்ல தான் இருக்கு. சரி, இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அர்த்தங்களை ஒன்னொன்னா பார்க்கலாமா? சரி, முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த ஜெபம் வெறும் வார்த்தைகள் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? யோசிச்சு பாருங்க, இந்த ஜெபமே ஒரு நடமாடும் ஆன்மீக ஆலயம் மாதிரி. ஆமா, இது அந்த காலத்துல வழிபாட்டு முறையே புரட்டி போட்ட ஒரு கருத்து. அது எப்படின்னா இப்ப பார்க்க போறோம். பாருங்க, அந்த காலத்துல எருசலேம் தேவாலயம் தான் கடவுளோட பிரசன்னத்தை உணர்றதுக்கான ஒரே இடம். அதுதான் வானமும் பூமியும் சந்திக்கிற ஒரு புனிதமான இடம்னு நம்புனாங்க. அதனால மக்கள் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு அங்க போகணும். அது மட்டும் இல்ல, லேவியர் ஆகமத்துல சொல்ற மாதிரி ரொம்ப கடுமையான தூய்மை சட்டதிட்டங்களையும் அவங்க பின்பற்ற வேண்டியிருந்தது. ஆனா இயேசு இந்த ஜெபம் மூலமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கடவுளோட பிரசன்னத்துல இருக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்டிடம் தேவையில்லை. இது அந்த காலத்துல கேட்டா நம்பவே முடியாத ஒரு பயங்கர புரட்சிகரமான யோசனை. இந்த ஒப்பீட்ட பாருங்க, அப்பதான் அந்த மாற்றம் எவ்ளோ பெருசுன்னு புரியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்த ஒரு கட்டிடம்ங்கிறது போய் இப்போ இந்த ஜெபம் ஒரு ஆன்மீக வெளியா மாறுது. நம்ம எங்க வேணாலும் எடுத்துட்டு போற ஒரு ஆலயம் மாதிரி. அதாவது நீங்க எங்க இருந்தாலும் சரி, எப்போ நினைச்சாலும் சரி, ஜெபம் மூலமா கடவுளோட பிரசன்னத்தை உணர முடியும். அப்போ உமது நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு நாம சொல்லும்போது அதோட அர்த்தம் என்ன? நாம என்ன செய்றோம்? பழைய தேவாலயத்துக்குள்ள நுழையும்போது எப்படி ஒரு பயபக்தியோடு இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த புதிய ஆன்மீக ஆலயத்துக்குள்ள, அதாவது ஜெபத்துக்குள்ள நுழையும்போது அதோட பரிசுத்தத்தை நாம மதிக்கிறோம். நாம ஒரு புனிதமான இடத்துக்குள்ள நுழையிறோன்னு ஒத்துக்கிறோம். அடுத்ததா இன்னொரு ஆழமான விஷயத்த பார்க்கலாம். கடவுளை பிதாவேன்னு கூப்பிடுறோம் இல்லையா? அந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வரலாற்று அர்த்தம் இருக்கு தெரியுமா? அது வெறும் ஒரு பெயர் இல்ல, அதுக்கும் மேல. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம பிதாவேன்னு சொல்லும்போது அது வெறும் நெருக்கத்தை மட்டும் குறிக்கல. நம்ம யார்கிட்ட பேசுறோம்னா, யாத்ராகமத்துல இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தாரே அந்த கடவுள்கிட்ட, சங்கிலிகளை உடைத்து தன்னோட மக்களை விடுவிக்கிற அந்த கடவுள்கிட்ட பேசுறோம். பைபிள்ல முதல் முறையா கடவுளை பிதான்னு சொல்ற இடம் எங்க வருது தெரியுமா? அது பார்வோன் கிட்ட இருந்து இஸ்ரேல் மக்களை விடுவிக்கிறதோட சம்பந்தப்பட்டது. அங்க யாவே சொல்றாரு, இஸ்ரேல் என் மகன், என் தலைப்பேர், என் மக்கள் எனக்கு ஊழியம் செய்யுமாறு அவர்களை போக விடு. அப்போ கடவுளை பிதான்னு கூப்பிடுறதுக்கு என்ன அர்த்தம்? அது விடுதலையோட நம்பிக்கையை புரிச்சுக்கிறது. அடிமைகள் மகன்களை அழைக்கப்படுறாங்கன்னு நம்புறது. கொடுங்கோல் ஆட்சி உடையும்னு எதிர்பார்க்கிறது. ஒரு புது யாத்ராகமத்துக்கு தயாராகிறது.
சோ இந்த பிதாங்கிற வார்த்தையே ஒரு அரசியல் ஆன்மீக விடுதலைக்கான ஒரு பெரிய நம்பிக்கை. இயேசு தன்னோட சீஷர்களுக்கு இதை கத்துக் கொடுக்கும்போது விடுதலையின் காலம் வந்தாச்சுன்னு அறிவிக்கிறார். ஆனா இது மட்டும் இல்ல, இதுக்கு மேல இன்னொரு பவர்ஃபுல்லான அர்த்தமும் இருக்கு. அது இஸ்ரவேலோட ராஜ பரம்பரையோட சம்பந்தப்பட்டது. வாங்க அது எப்படி இந்த ஜெபத்துல சேருதுன்னு பாப்போம். இந்த வாக்குத்தத்தத்தை கடவுள் தாவீது ராஜாவுக்கு நேரடியா கொடுக்கறாரு. யார பத்தி? அவரோட வாரிசா வரப்போற மேசியாவை பத்தி. அந்த மேசியா கடவுளோட ராஜரீக மகன் அழைக்கப்படுவார்னு சொல்றாரு. இந்த ஜபம் ஒரு காலத்துல குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியத்தை, அதாவது ஒரு அரச குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கான அழைப்ப நம்ம எல்லாருக்கும் கொடுக்குது. இயேசு பயன்படுத்தின அப்பாங்கிற ஒரு அராமைக் வார்த்தை இருக்கு. அதுக்கு அர்த்தம் ரொம்ப நெருக்கமா ஒரு குழந்தை தான் அப்பாவை கூப்பிடுற மாதிரி. ஆனா அதே சமயம் அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் இருந்துச்சு. அது அரசர்களுக்கு மட்டுமே உரிய ஒரு சிறப்புரிமை. இப்போ இயேசு மூலமா அந்த அரச குடும்பத்துல இருக்கிற உரிமை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அரச குடும்பத்துக்கான அழைப்பு நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதில்லங்க. இது இயேசு மூலமா நமக்கு கிடைச்ச ஒரு பரிசு. இத நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இது மூலமாலாம் நாம விடுதலையான மக்களா, கடவுளோட உண்மையான குடும்பத்துல ஒருத்தரா மாறுறோம். வெளிப்படுத்துதல் புத்தகத்துல சொல்ற மாதிரி அவரை பின்பற்றுகிற யாரும் அவருடைய பிள்ளையா இருப்பாங்க. அப்போ இங்க 2 விதமான குமாரத்துவம் இருக்கு. ஒன்னு, தேசம் முழுமைக்கும் இஸ்ரவேல் தேசமே கடவுளோட முதல் மகன், விடுதலைக்காக உருவாக்கப்பட்டவன். இன்னொன்னு, அந்த தேசத்தோட ராஜா மேசியாதான் கடவுளோட ராஜரீக மகன், ஆளுகை செய்ய போறவர். இயேசு பிதான்னு சொன்னப்போ இந்த 2 பழைய நம்பிக்கைகளும், தேசத்தோட விடுதலையும் ராஜாவோட ஆளுகையும் தன்னால நிறைவேறப் போகுதுன்னு உரிமை பாராட்டினார். இதுதான் இயேசுவோட ஊழியத்தோட முக்கியமான அம்சம். அவர் இந்த உரிமைய தனக்கு மட்டும்தான்னு சொல்லல, எல்லாரையும் இந்த புது விடுதலை பெற்ற நிலைமைக்குள்ள கூப்பிட்டார். இது மூலமா அவங்களும் அந்த ராஜவம்சத்தோட பிள்ளைகளா மாறுறாங்க. நாம சாதாரணமா நினைக்கிற மாதிரி ஆறுதல், நெருக்கோங்கிறத தாண்டி பிதாங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல புரட்சி, விடுதலை, ஒரு புதிய ராஜ்யம் வரப்போகுதுங்கிற நம்பிக்கையோட ரொம்ப ஆழமா பின்னப்பட்டிருக்கு. இந்த கடவுளின் பிள்ளைன்ற உறவு எப்படி வளர்ந்துச்சுன்னு பாருங்க. முதல்ல யாத்ராகமத்துல இஸ்ரவேல் தேசத்தையே என் மூத்த குமாரன்னு கடவுள் சொல்றாரு. அதுக்கப்புறம் ராஜாவோட காலத்துல தாவீதின் வம்சத்துல வர்ற ராஜாவுக்கு மட்டும் அந்த பட்டம் கிடைக்குது. பின்னால தீர்க்கதரிசிகள் மூலமா கடவுள்கிட்ட வர்ற எல்லாருக்கும் இந்த உறவு கிடைக்கும்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. கடைசியா புதிய ஏற்பாட்டுல இயேசுவை நம்புற ஒவ்வொருத்தரும் கடவுளோட பிள்ளைகளா அவரோட குடும்பத்துல ஒருத்தரா மாறுறாங்க. அப்போ பாருங்க, எங்கள் பிதாவேன்னு நாம ஜெபிக்கும்போது அது சாதாரண வார்த்தை இல்ல. உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த, இன்னிக்கும் விடுவிச்சிட்டு இருக்கிற, இனிமேலும் விடுவிக்க போற கடவுள் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை நீங்க அறிவிக்கிறீங்க. இது ஒரு விடுதலை அறிக்கை மாதிரி. ஓகே, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னு சேர்ப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற அப்படின்ற வார்த்தைய மறுபடியும் யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நாம ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பொதுவா பரலோகம்னு சொன்னா நமக்கு என்ன தோணும்? கடவுள் எங்கேயோ ரொம்ப தூரத்துல மேகத்துக்கு மேல இருக்காருன்னு நாம நினைப்போம். ஆனா பைபிள் பார்வையில பார்த்தா பரலோகமும் பூமியும் தனித்தனி இடங்கள் கிடையாது. அவை ஒன்னோடொன்னு பின்னி பிணைஞ்சிருக்கிற வெவ்வேறு பரிமாணங்கள். இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே ஆனா நாம ஜெபிக்கும்போது நாம எங்கேயோ தூரத்துல இருக்கிறவருக்கு ஃபோன் பண்ற மாதிரி இல்ல. அதுக்கு பதிலா நம்ம கூடவே நம்ம பக்கத்துல இருக்கிற கடவுளோட அந்த தூய்மையான பரிமாணத்துக்குள்ள நாம அடி எடுத்து வைக்கிறோம். பக்கத்து ரூம்குள்ள போற மாதிரி தான். அப்போ ஒரு கேள்வி வரும். நாம பரிபூர்ணமா இல்லாதப்போ அந்த பரிசுத்தமான இடத்துக்குள்ள எப்படி போக முடியும்? அதுக்கு வழி இதுதான். முதல்ல கடவுளோட பிரசன்னம் ஒரு பரிசுத்தமான இடம். அங்க அசுத்தத்துக்கு இடம் இல்லைன்னு நாம உணரணும். ரெண்டாவதா, இயேசு செஞ்ச காரியம் நம்மள பரிசுத்தமாக்குதுன்னு முழுசா நம்பணும். கடைசியா அந்த நம்பிக்கையோட நாம மன்னிக்கப்பட்ட பிள்ளைங்களா நம்ம அப்பா கிட்ட தைரியமா பேச போகலாம். சரி, இதெல்லாம் மக்களுக்கு. ஆனா இயேசுவுக்கு கடவுள பிதான்னு கூப்பிடுறதுக்கு என்ன அர்த்தம் இருந்துச்சு? அது அவருக்கு வெறும் ஆறுதல் மட்டும் கொடுக்கல, அது ஒரு பெரிய சவாலான அழைப்பாவும் இருந்துச்சு. அதாவது பயிற்சி பெறும் மகங்கிற கான்செப்டை நாம புரிஞ்சுக்கணும். இயேசு அவரோட பிதாவோட வேலைய, அதாவது இந்த உடைஞ்சு போன உலகத்தை சரி பண்ற வேலைய ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு கத்துக்கிட்டாரு. இயேசுவோட பயணத்தையே பார்த்தோன்னா அது கஷ்டங்கள் வழியா கீழ்ப்படுதல கத்துக்கிட்ட ஒரு பயணம்தான். கெத்சமனே தோட்டத்துல அவர் பிதா கிட்ட நான் போற பாதை இதுவானான்னு ஒரு செக் பண்றத நம்ம பார்க்கலாம். கடைசியா சிலுவையில தான் அவரோட அந்த பயணம் முழுமை அடைஞ்சது.
பாருங்க, இந்த ஒரு வசனம் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுது. இயேசுவுக்கே பிதாவோட சித்தத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது பெரிய தியாகங்கள் வழியா கத்துக்கிட்ட ஒரு கடினமான பயணமா இருந்திருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே. இந்த புரட்சிகரமான அர்த்தமெல்லாம் இன்னைக்கு நாம இந்த ஜெபத்தை சொல்லும்போது நமக்கு என்ன சொல்ல வருது? இயேசு அவரோட சீடர்களுக்கு கொடுத்த இந்த கட்டளைய பாருங்க. இது நம்ம வாழ்க்கைய பிதாவோட இந்த பெரிய மிஷனோட நேரடியா கனெக்ட் பண்ணுது. சொல்லப்போனா நாம இந்த ஜெபத்தை சொல்ற ஒவ்வொரு தடவையும் இந்த உடைஞ்சு போன உலகத்தை சரி பண்ற கடவுளோட திட்டத்துல நாமளும் ஒரு பங்குன்னு கையெழுத்து போடுற மாதிரி. ஒரு பயிற்சி பெறும் குழந்தையா பிதாவோட வேலையை கத்துக்க நாமளே முன் வந்து ஏத்துக்கிறோம். ஆனா இந்த பயிற்சி ஒன்னும் சுலபமானது இல்ல. இது உலகத்தை விட்டுட்டு ஓடி போறது இல்ல. அதுக்கு பதிலா உலகத்தோட கஷ்டங்களுக்குள்ள இன்னும் ஆழமா போறது. உலகத்தோட வலிய கடவுள் முன்னாடி கொண்டு வந்து அது குணமாகணும்னு ஜெபிக்கிறது தான் நம்ம வேலை. அதனால அடுத்த தடவை நீங்க எங்கள் பிதாவேன்னு சொல்லும்போது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வெறும் பழக்கமான வார்த்தைகள் இல்ல. அது ஒரு புரட்சி, ஒரு ஆபத்தான அழைப்பு. உலகத்தை மாத்திர கடவுளோட திட்டத்துல பங்கெடுக்க நீங்க போடுற ஒரு அக்ரிமெண்ட். இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு ஒரு பரிசுத்தமான, ஏன் ஒரு விதத்துல பைத்தியக்காரத்தனமான துணிச்சல் தேவைப்படுது. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா கர்த்தரின் ஜெபம்ங்கிறது வெறும் மனப்பாட செஞ்சு சொல்ற வார்த்தைகள் இல்ல. அதுவே ஒரு நடமாடும் ஆலயம். அது ஒரு விடுதலை அறிக்கை. அது ஒரு அரச குடும்பத்துக்கான அழைப்பு. கடவுளோட பிரசன்னத்துக்குள்ளேயே நம்ம நுழைஞ்சு போறதுக்கான ஒரு வழி. இப்போ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க எப்படி வித்தியாசமா ஜெபிக்க போறீங்க யோசிச்சு பாருங்க. உமது இராச்சியம் வருவதாக. இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளா இருந்தாலும் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பிரம்மாண்டமான அர்த்தங்களைத்தான் இந்த ஆய்வுல நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி வாங்க, இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் வரணும்னு நாம ஜெபிக்கும்போது நிஜமாமே நாம எதுக்காக ஜெபிக்கிறோம்? இது ஏதோ எதிர்காலத்துல நடக்க போற ஒரு சம்பவமா, இல்லனா நாம இறந்த பிறகு போக போற ஒரு இடமா? நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத தாண்டி இந்த ஜெபம் உண்மையில எதை குறிக்குதுன்னு நாம சேர்ந்து ஆராய்வோமா? முதல்ல ஒரு பொதுவான தப்பான புரிதலை சரி பண்ணிடலாம். நிறைய பேர் தேவனுடைய இராச்சியம்னா அது முழுக்க முழுக்க பரலோகத்துக்கு சம்பந்தப்பட்டது, இந்த உலகத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஜெபத்தோட வார்த்தைகளையே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலத்தில் இருக்கிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமாங்க, இது பூமியை பற்றியது, இந்த உலகத்தை பற்றியது. இந்த ஆய்வுல நம்ம 5 முக்கியமான பகுதிகளை பார்க்க போறோம். முதல்ல தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, 2வது இத பத்தி தீர்க்க தரிசன வாக்குறுதிகள் என்ன சொல்லுது, 3வது இயேசுவோட பணி இதை எப்படி மாற்றி அமைச்சது, 4வது அந்த இராச்சியத்துல இன்னைக்கு நாம எப்படி வாழ்றது, கடைசியா நம்ம உடம்ப வச்சு எப்படி ஜெபிக்கிறது. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, பகுதிக்குள்ள போலாம். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? இது ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கணும்னா வானம் தேவனுடைய இடம்னும் பூமி நம்மளோட இடம்னும் வச்சுக்கலாம். இந்த ஜெபம் இந்த 2 இடங்களும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சு ஒன்னா சேர்றத பத்தி பேசுது. நாம பூமியை விட்டுட்டு வானத்துக்கு தப்பிச்சு போறத பத்தி இது பேசல. அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த யோசனை எவ்வளோ ஆச்சரியமானது பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷத்தோட கடைசி காட்சிய கற்பனை பண்ணி பாருங்க. அங்க மனுஷங்க பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போறதா சொல்லப்படல. அதுக்கு பதிலா பரிசுத்த நகரமான புதிய எருசலேம், அதாவது தேவனுடைய இருப்பிடம், பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருது. தேவனோட இடமும் நம்ம இடமும் பிரிக்கவே முடியாத அளவுக்கு இணைய போகுது. இதுக்காகத்தான், இந்த ஒரு மாபெரும் நிகழ்வுக்காகத்தான் நாம உமது ராஜ்யம் வருவதாகன்னு ஜெபிக்கிறோம். இப்போ இதோட வரலாற்று பின்னணிக்குள்ள கொஞ்சம் போலாம். இயேசுவோட காலத்துல வாழ்ந்த யூத மக்கள் பல 100 வருஷமா ஒரு விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, தேவனே நேர்ல வந்து அவங்களுக்கு ராஜாவா இருக்கணுங்கிறது தான். ஏன்னா அவங்க கொடுங்கோல் ஆட்சியாளர்களால, குறிப்பா ரோம பேரரசால ரொம்ப நொந்து போயிருந்தாங்க. அவங்களோட ஆழமான ஏக்கம் என்னன்னா, உண்மையான ராஜா சரித்திரத்துல இறங்கி வந்து அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய இராச்சியத்தை ஸ்தாபிக்கணுங்கிறது தான். இந்த ஏக்கத்தை அப்படியே உயிரோட வச்சிருந்தது தீர்க்கதரிசிகளோட வாக்குறுதிகள் தான். எசேக்கியேல் சொன்னார், தேவன் தாமே மேய்ப்பரா வருவார்னு. சகரியா சொன்னார், தேவன் அவரோட பரிசுத்தவான்களோட வருவார்னு. மல்கியா சொன்னார், கர்த்தர் திடீர்னு தன்னோட ஆலயத்துக்கு வருவார்னு. இது எல்லாத்துக்கும் மேல ஏசாயா சொன்னார், யாவேயோட மகிமை வெளிப்படும், எல்லா மனுஷங்களும் அதை ஒன்னா பாப்பாங்கன்னு. இந்த எல்லா குரல்களும் ஒரே நம்பிக்கை பாட்டுதான் பாடின. இந்த குரல்கள்லயே ஏசாயாவோட இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறாருங்கிற இந்த அறிவிப்பு தான் இயேசு தன்னோட பணியோட மைய கருத்தா எடுத்துக்கிட்டாரு. இந்த வார்த்தைகளைத்தான் அவர் வாழ்ந்து காட்டினார். இந்த வார்த்தைகள் நிறைவேறணும்னு ஜெபிக்கிறதுக்கு நமக்கும் கத்துக் கொடுத்தார்.
உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு நாம சொல்லும்போது உண்மையில நாம என்ன கேக்குறோம், அதுக்கு என்ன அர்த்தம்? இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது பாத்தீங்களா? கடவுள் தான் ஏற்கனவே இந்த உலகத்துக்கே ராஜா, சர்வ வல்லமை உள்ளவர்னு நாம நம்புறோம். அப்புறம் எதுக்கு அவரோட ராஜ்யம் வரணும்னு நாம தனியா ஜெபம் பண்ணணும்? ஏற்கனவே இருக்கிற ஒண்ணு எப்படி திரும்ப வர முடியும்? இந்த ஒரு மாதிரி முரண்பாடா தெரியற விஷயத்தை தான் நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். இந்த புதிருக்கு விடை வேதத்திலே தான் இருக்கு. வேதம் என்ன சொல்லுதுன்னா, 2 விஷயத்தையும் ஒரே நேரத்துல சொல்லுது. ஒன்னு, தேவன் இப்பவே இந்த நிமிஷமே ராஜாவா இருக்கிறார். அதே சமயம் அவரோட ராஜ்யம் எதிர்காலத்துல வரப்போகுதுன்னு சொல்லுது. சரி, இது எப்படி சாத்தியம்? இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். பைபிளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தானியல் புத்தகம், சங்கீதங்கள் இதுல எல்லாம் தெளிவா சொல்லியிருக்கு, உன்னதமானவர் தான் எல்லா தேசங்களுக்கும் அதிபதின்னு. அதாவது அவர் இப்போதே ராஜா. ஆனா அதே புத்தகங்கள்ல தேவம் ஒரு புது விதத்துல ராஜாவாக போறார்னு ஒரு எதிர்பார்ப்பையும் உருவாக்குது. அப்போ இதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? அதாவது ஒரு ராஜ்யம் வரணும்னா அதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்ததுன்னு நாம புரிஞ்சுக்கணும். கடவுளோட அதிகாரம் எப்படி சவாலுக்குள்ளாக்கப்பட்டதுன்னு நாம முதல்ல பார்க்கணும். வேதம் இதுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்துது, அபகரிப்பு. அபகரிப்புனா என்ன? ஒருத்தருக்கு உரிமையான ஒன்ன இன்னொருத்தர் சட்டவிரோதமா எடுத்துக்கிறது. அதே மாதிரிதான் இந்த உலகத்தோட உண்மையான ராஜா கடவுள் தான். ஆனா அவரோட அதிகாரத்தை மத்த சக்திகள் தொடர்ந்து அபகரிக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கு. இந்த அபகரிக்கிற சக்திகள்னு சொல்றோமே, அது ஏதோ ஒண்ணு இல்ல, அது பல ரூபத்துல இருக்கு. உதாரணமா, எல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்றதுதான் சரின்னு சொல்ற நம்மளோட அகங்காரம். அப்புறம் சில தீய ஆளிக்குரிய சக்திகள். அது மட்டும் இல்லாம கடவுளை மதிக்காத பொருளாதாரம், சமூக மற்றும் கலாச்சார அழுத்தங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆக இதெல்லாம் சேர்த்து, அதாவது கடவுளோட இடத்துல நாம வைக்கிற எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு வேதம் ஒரு பொதுவான பேர் சொல்லுது, அதுதான் விக்கிரகங்கள். இப்போ உங்களுக்கு புரியுதா? நாம உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு ஜெபம் பண்ணும்போது நாம வெறுமனே ஜெபம் பண்ணல, இந்த விக்கிரகங்கள் எல்லாம் தோற்கடிக்கப்படணும், கடவுளோட ஆட்சி வரணும்னு ஒரு போராட்டத்துக்கே நாம அறைகூவல் விடுக்கிறோம். இஸ்ரவேலோட தேவன் ராஜாவா திரும்பி வந்தா என்ன நடக்கும்? எல்லாருமே ஒரு பெரிய அரசியல் புரட்சியை தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா இயேசு கொண்டு வந்த செய்தி ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அது வெறும் அரசியல் விடுதலையும் இல்லனா இந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிற ஒரு ஆன்மீக செய்தியும் இல்ல. இயேசு அந்த ராஜ்யத்தோட அர்த்தத்தையே புரட்சிகரமா மாத்தி எழுதினாரு. இங்குதான் ஒரு பெரிய புதிர் வருது. ஒருவேளை ராணுவ ரீதியா ஜெயிச்சுதான் இராச்சியம் வரணும்னா, சமாதானத்தின் இளவரசர் எப்படி தீமையை ஜெயிக்க முடியும்? தீமையை ஜெயிக்கிறதுக்காக அவரே வன்முறையா கையில் எடுக்கணுமா? இது இயேசு தீர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அதனால இயேசு ஏசாயா தீர்க்கதரிசனத்திலிருந்து 3 முக்கியமான வேலைய தனக்கான ஒரு பணி விவரமா எடுத்துக்கிட்டாரு. 1, இஸ்ரவேல சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கிறது. 2, தீமையோட சக்தியை தோற்கடிக்கிறது. 3, தேவன் திரும்பவும் சீயோனுக்கு வர்றத நிகழ்த்துறது. ஆனா இது அவர் செஞ்ச விதம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது வழியா இருந்துச்சு. கடவுளோட அதிகாரம்ங்கிறது மத்தவங்கள அடக்கி ஆள்ற அதிகாரம் இல்ல. அது இயேசு சிலுவையில தன்னையே கொடுக்க முன் வந்தாரே, அந்த தன்னலமற்ற அன்பின் மூலமா வர்ற ஒரு சக்தி. இதுதான் அந்த ராஜ்யத்தோட பவர். அந்த அன்பு வெற்றி பெற்ற போது ஒரு பெரிய முழக்கம் கேக்குது. என்ன தெரியுமா? உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். ஏசாயா புத்தகத்துல வர்ற இந்த வரி அதான் சொல்லுது. அதாவது அந்த விக்கிரகங்கள் தோற்கடிக்கப்பட்டு கடவுள் தன் மக்களை மீட்க வந்துட்டாருங்கிற ஒரு வெற்றி அறிவிப்பு அது. அப்போ கடவுளோட ராஜ்யம் வந்தா என்ன நடக்கும்? முதல் விஷயம், ஒரு புது படைப்பே உருவாக ஆரம்பிக்கும். அதாவது உடைஞ்சு போன சிதைஞ்சு போன விஷயங்கள்லாம் சரி செய்யப்பட ஆரம்பிக்கும். அடுத்ததா அது குணப்படுத்துதல கொண்டு வரும். பிரிஞ்சு போன உறவுகளை ஒன்னு சேர்க்கும். அதான் ஒப்புரவு. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இருந்த இடைவெளியை நீக்கி ரெண்டையும் ஒன்னா இணைக்கும். கடைசியா இதோட விளைவு என்ன தெரியுமா? ஒரு பெரிய கொண்டாட்டம். மரம், செடி, கடலுன்னு இந்த ஒட்டுமொத்த படைப்புமே சந்தோஷத்துல பாடும். அப்படி ஒரு ஆனந்தமான நிலை உருவாகும். அப்போ இயேசு தன்னோட சீஷர்களுக்கு உமது ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஜெபிக்க கத்துக் கொடுத்தப்போ அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நான் எடுத்திருக்கிற இந்த ஆபத்தான வித்தியாசமான பணியில நான் ஜெயிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். அந்த ஜெபத்துக்கும் பதிலும் கிடைச்சுது. சிலுவையில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா ஈஸ்டர், இயேசுவோட உயிர்த்தெழுதல், அவங்க நினைச்சது தப்புன்னு நிரூபிச்சது. அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்து விட்டது. சரி, ஒரு நிமிஷம். இராட்சியம் இயேசுவோட வந்துடுச்சுன்னா அப்போ ஏன் உலகத்துல இன்னும் இவ்ளோ அநீதி, பசி, பாவம், துக்கம் எல்லாம் இருக்கு? இது ரொம்ப நியாயமான முக்கியமான ஒரு கேள்வி. இயேசுவோட முதல் சீஷர்கள் கூட இந்த கேள்வியிலேருந்து தப்பிக்கல. அவங்க நாங்க சொல்றதெல்லாம் ஒரு ஆன்மீக அனுபவம் தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கல. அதுக்கு பதிலா அவங்க அந்த ஜெபத்தை தொடர்ந்து ஜெபிச்சாங்க, அதுபடி வாழ முயற்சி செஞ்சாங்க.
இது நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு நல்ல உருவகம் மூலமா இத விளக்கலாம். இப்படி யோசிச்சு பாருங்களேன். இயேசு பென்சிலின்கிற ஒரு அற்புத மருந்த கண்டுபிடிச்ச ஒரு மருத்துவ மேதை மாதிரி. அவர் இந்த உலகத்தோட வியாதிக்கு, அதாவது தீமைங்கிற வியாதிக்கு தீர்வை ஒரு முறை கண்டுபிடிச்சிட்டாரு. இதுதான் ஏற்கனவே வந்துவிட்ட பகுதி. அப்போ நம்மளோட பங்கு என்ன? நாம தான் அந்த மருத்துவர்கள். அந்த மருந்தால நாமளே குணமாகி இப்போ யாருக்கெல்லாம் அந்த மருந்து தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறோம். உலகம் முழுசும் குணமாகி தேவனுடைய இசை இந்த முழு படைப்பிலையும் கேட்கும்போதுதான் அந்த இராச்சியம் முழுமையா வரும். அதுதான் இன்னும் முழுமையா வராத பகுதி. அப்படின்னா இந்த இராச்சியத்துக்காக ஜெபிக்கிறதுனா என்ன? அதுக்கு நமக்கு ஒரு பைனாக்யுலர் பார்வை தேவை. அதாவது உலகத்தை ஒரே நேரத்துல 2 கோணத்துல பார்க்கணும். ஒரு கண்ணுல படைப்பாளர் தன்னோட அற்புதமான படைப்பு மேல வச்சிருக்கிற ஆழமான அன்பு தெரியணும். இன்னொரு கண்ணுல உடைஞ்சு போய் காயப்பட்டு கரப்படைஞ்சிருக்கிற இந்த உலகத்தை பார்த்து அவர் படுற ஆழமான துக்கம் தெரியணும். இந்த அன்பையும் துக்கத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்க, அந்த சிலுவையோட வடிவத்தை எடுக்கும். உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு நாம சும்மா சொல்லிட முடியாது. ஏன்னா அப்படி சொல்லும்போது நாம என்ன கேட்கறோம்னா, கடவுளே உங்க சித்தம் இந்த பூமியில நான் வாழ்ற இந்த உலகத்துல என் வாழ்க்கையில நடக்கட்டும்னு கேட்கறோம். அப்போ இந்த ராஜ்யம் வரணும் நாம எங்கெல்லாம் கான்கிரீட்டா ஜெபிக்கலாம்? ஒரு 3 விஷயங்களை யோசிச்சு பார்க்கலாம். 1, நம்ம தலைவர்களுக்காக. சில சமயம் அவங்க கடவுளை மறந்துட்டு தானே எல்லாம் நினைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவங்களுக்காக ஜெபிக்கலாம். 2வது, மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் மாதிரி இடங்களுக்காக. அங்கதான் கடவுளோட அன்பு, அக்கறை எல்லாம் செயல்ல காட்டப்படுது. 3வது, ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்காக. அடிப்படை வசதி கூட இல்லாம தவிக்கிறவங்களுக்காக நாம ஜெபிக்கலாம். கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரோம். ஏன் இந்த ஜெபத்தை ஒரு ஆபத்தான ஜெபம்னு சொல்றாங்க? அது எப்படி நம்மளோட கடைசி நம்பிக்கையோட இணையுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஏன் ஆபத்தானதுன்னா, நாம வெறும் பார்வையாளரா இருக்க முடியாது. இந்த ஜெபத்தை சொல்லும்போது நாம என்ன சொல்றோம்னா, பாவம், மரணம்னு எல்லா கெட்ட சக்திகளையும் ஜெயிச்சிடுங்க, அந்த ஜெயிக்கிற உங்க டீம்ல என்னையும் ஒரு ஆளா சேர்த்துக்கோங்கன்னு கேக்குறோம். பாத்தீங்களா? இது நம்மையும் அந்த களத்துல இறக்கி விடுது. நாம அந்த ராஜ்யத்தோட பிரதிநிதியா மாற சம்மதிக்கிறோம். அப்போ நாம ஆரம்பிச்ச அந்த கேள்விக்கு வருவோம். தேவன் ராஜாவா இருக்காரா இல்ல ஆக போறாரா? பதில் 2மே தான். இயேசு சிலுவையில மரிச்சு உயிரோட எழுந்தப்போவே அந்த வெற்றி உறுதியாகிடுச்சு. இப்போ பரிசுத்த ஆவியானவரோட துணையோட நம்மளோட பங்களிப்போட அந்த வெற்றி இந்த உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா நிஜமாகிட்டே வருது. அதனால இந்த ஜெபங்கிறது ஏற்கனவே கிடைச்ச ஒரு வெற்றிய நாம நன்றியோடையும் நம்பிக்கையோடையும் பிடிச்சுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையிலையும் உலகத்திலையும் கொண்டு வர்றதுக்கான ஒரு வழி. கடைசியா நம்ம உலகத்துக்காகவும் திருச்சபைக்காகவும் ஜெபிக்கிற மாதிரி நமக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆனா இது வெறும் மன அளவுல நடக்கிற ஒரு செயல் இல்லைங்க. ஜெபம் நம்ம உடம்பையும் சம்பந்தப்படுத்தின ஒரு விஷயம். இது கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை. இந்த இணைப்பு ரொம்ப ஆழமானது. உமது சித்தம் பூமியிலே செய்யப்படுவதாக அப்படின்னு நாம ஜெபிக்கிறோம் இல்லையா? நாமளும் அந்த பூமியோட ஒரு பகுதிதான். நம்ம உடம்பே மண்ணாலானதுதான். அப்போ தேவனுடைய ராஜ்யம் பூமியில வரணும்னா அது இந்த மண்ணா இருக்கிற, இந்த களிமண்ணா இருக்கிற நம்ம சரீரத்தையும் உள்ளடக்கணும். ஜெபம் பண்ணும்போது நம்ம உடல் எப்படி இருக்கணும்னு எந்த ஒரு கண்டிப்பான சட்டமும் கிடையாது. ஆனா பல நூற்றாண்டுகளா ஜெப வீரர்கள் சில வழிமுறைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு சிறம்ப ஜெப நிலைங்கிறது தளர்வா ஆனா சரிஞ்சிடாம, நிமிர்ந்து ஆனா பதட்டம் இல்லாம, விழிப்பா ஆனா அலைபாயாம, எல்லாத்துக்கும் மேல தாழ்மையா ஆனா அதே சமயம் சந்தோஷமா இருக்கிறது தான். இதோட மைய கருத்து இதுதான். உங்க உடலுக்கு ஜெபிக்க கத்து கொடுக்கறது, உங்க மனசு, உங்க இதயம், உங்க ஆன்மாவுக்கும் ஜெபிக்க கத்து கொடுக்கற ஒரு சக்தி வாய்ந்த வழி. நம்ம வெளிச்செயல்கள் நம்ம உள்நிலைய உருவாக்குது. அதனால இந்த ஆய்வோட முடிவுல நான் உங்கள இந்த ஒரு சிந்தனையோட விட்டுட்டு போறேன். நீங்க தகப்பனே அப்படின்னு உரிமையோட கூப்பிட கத்துக்கிற அந்த படைப்பாளரோட பிரசன்னத்துல தாழ்மையாவும் ஆனா அதே சமயம் சந்தோஷமாவும் இருக்கிற அந்த ஒரு ஜெப நிலைய கண்டுபிடிங்க. அப்படி செய்யும்போது உமது இராச்சியம் வருவதாகங்கிற வார்த்தைகள் நமக்குள்ளேயும் நம்மை சுத்தியும் இந்த உலகத்திலையும் ஒரு புது ஆழமான அர்த்தத்தை பெறும். எங்களுக்கு வேண்டிய அன்றாட உணவை இன்று தாரும். கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு கோரிக்கை மாதிரி தெரியலாம். ஆனா இந்த சிம்பிளான வார்த்தைகளுக்கு பின்னாடி நாம நினைக்கிறத விட பெரிய ஆழமான அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதைத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விலாவாரியா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், இந்த ஜெபத்தை சொல்லும்போது நாம நிஜமா என்ன கேட்கிறோம்? வெறும் நம்மளோட வயிற்று பசிய தீர்க்கிற சாப்பாட்டை மட்டும்தானா? இல்ல இதுக்கும் மேல ஏதாச்சும் இருக்கா? வாங்க இந்த ஜெபத்தோட ஒவ்வொரு அடுக்கையும் உரிச்சு பார்த்து அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு ஆராய்வோம். சரி, முதல் பகுதி நாம் அறிந்த ஜெபம் வெறும் வயிற்று பசியை தாண்டியது.
முதல்ல எல்லாருக்கும் உடனே புரியுற ரொம்ப அடிப்படையான அர்த்தத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஆமாங்க, இந்த ஜெபம் நம்மளோட அன்றாட உடல் தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் இதையெல்லாம் குறிக்குது. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இந்த வேண்டுகோள் கர்த்தருடைய ஜெபத்தோட கரெக்டா மையத்துல வைக்கப்பட்டிருக்கு. இது ஏதோ தற்செயலா நடந்த விஷயம் இல்ல. இது நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுது. நம்மளோட அடிப்படை உடல் தேவைகள் கூட ஒரு ஆன்மீக அக்கறை தான். அதாவது வெறும் வயித்துல உட்காந்துக்கிட்டு ஆன்மீகத்தை பத்தி யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு இது காட்டுது. சரி, நாம இத ஒரு மைண்ட் மேப் மாதிரி உருவாக்குவோம். அப்போ இன்னும் நல்லா புரியும். இந்த மைண்ட் மேப்போட முதல் புள்ளி, அதோட அடித்தளம் என்னன்னா, அன்றாட உணவு அப்படிங்கிறது நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான உணவு, தங்குமிடம் மாதிரியான அடிப்படை உடல் தேவைகள் தான். இதுதான் இந்த ஜெபத்தோட நேரடியான புரிதல். 2வது பகுதிக்குள்ள போலாம். உணவை விட மேலானது ஜீவ அப்பம். இப்போ வெறும் வயித்த நிரப்புற சாப்பாட்டை தாண்டி இந்த ஜெபத்தோட அடுத்த லெவலான ஆழமான ஆன்மீக பரிமாணத்துக்குள்ள போக போறோம். பல நூற்றாண்டுகளா இறையியலாளர்கள் இயேசுவே ஜீவ அப்பம்னு சொல்றாங்க. அப்போ நம்ம அன்றாட உணவுக்காக ஜெபிக்கும்போது நம்மள ஆன்மீக ரீதியா பலப்படுத்துங்கன்னு இயேசுகிட்ட கேக்குறோம். இப்ப பாருங்க, இந்த ஜெபம் நேரடியா சாப்பாட்டை மட்டும் கேட்காம ஒரு ஆழமான ஆன்மீக தளத்துக்கு நகருது. மறுபடியும் நம்ம மைண்ட் மேப்புக்கு வருவோம். இப்போ இதுல 2வது அடுக்கு சேர்க்கலாம். ஆன்மீக போஷாக்கு. அதாவது அன்றாட உணவுங்கிறது ஒவ்வொரு நாளும் கடவுளோட நம்ம வச்சுக்கிற அந்த ஆன்மீக உறவையும் குறிக்குது. இங்க ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்றாடம். ஏன் தினமும் கேட்கணும்? ஏன்னா கடவுளுக்கும் நமக்கு இருக்கிற உறவு ஏதோ ஒரு தடவை போட்டு முடிக்கிற அக்ரிமெண்ட் இல்ல. இது ஒரு தொடர்ச்சியான உயிருள்ள உறவு. அதை உயிர் போட வச்சுக்கிறதுக்கான ஒரு தினசரி பயிற்சி தான் இது. ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட திரும்பி போகணும், அதுதான் நோக்கம். பகுதி 3, அனைவருக்கும் ஒரு ஜெபம். எனக்கு என்பதிலிருந்து எங்களுக்கு. இதுவரைக்கும் பார்த்தா இது ஒரு தனிப்பட்ட ஜெபம் மாதிரி தோணலாம். ஆனா அந்த ஜெபம் எனக்கு வேண்டிய உணவை தாரம்னு கேட்கல, எங்களுக்கு வேண்டிய உணவை தாரம்னு கேக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? வாங்க இது ஒரு சமூக பொறுப்பா விரிவுபடுத்துவோம். எங்களுக்குன்னு நாம சொல்லும்போது அது நம்ம மேல ஒரு பெரிய பொறுப்பை வைக்குது. நமக்கு இப்போ சாப்பாடு இருக்கு. ஆனா இந்த நிமிஷத்துல கூட உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள், குறிப்பா குழந்தைங்க, பசியால வாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மைண்ட் மேப்ல 3வது அடுக்க சேர்க்கலாம். சமூக பொறுப்பு. இந்த ஜெபம் நம்மளோட தனிப்பட்ட தேவையில தாண்டி பசியில வாடுற மத்தவங்களையும் உள்ளுக்குள்ள கொண்டு வருது. அதனால இந்த ஜெபம் வெறும் வாயால சொல்ற வார்த்தைகள் இல்ல. இது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மனசை தட்டி ஏதாவது செய்ன்னு சொல்ற ஒரு தூண்டுதல். பசியால வாடுறவங்களுக்காக ஜெபிக்கிறோம்னா அவங்களுக்கு உதவ நாமளும் ஏதாவது செய்யணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையோட அடிப்படை. 4வது பகுதி, தேவனுடைய ராஜ்யத்தின் அடையாளம், திருவிழா விருந்து. சரி, இப்ப நாம பார்க்க போறதுதான் இதிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஆழமான ஒரு அர்த்தம். இந்த ஜெபம் வெறும் ஒரு வேண்டுகோள் இல்ல, இது வரப்போற தேவனுடைய ராஜ்யத்தோட ஒரு கொண்டாட்டம். இயேசுவோட வாழ்க்கையில அவர் மேல எத்தனையோ குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுல ஒன்னு ரொம்பவே கொடூரமானது. அது அவரோட பழக்க வழக்கங்கள் சம்பந்தப்பட்டது. அவங்க சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் ஒரு பெருந்தீனிக்காரன், மதுபான பிரியன். கேட்கறதுக்கு இது சும்மா ஒரு கிண்டல் மாதிரி தெரியலாம். ஆனா அந்த காலத்துல இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஆபத்து ஒளிஞ்சிருந்தது. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். அந்த காலத்துல இந்த குற்றச்சாட்டுக்கு மரண தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? பழைய ஏற்பாட்டுல உபாகமோ 21ஆம் அதிகாரத்துல அடங்காத பெருந்தீனிக்காரனான ஒரு மகன் இருந்தா அவனை கல்லெறிந்து கொல்லணும்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. இயேசுவோட எதிரிகள் இந்த சட்டத்தை பயன்படுத்தி அவரை ஒரு கலகக்காரன்னு முத்திர குத்த முயற்சி பண்ணாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இயேசுவோட விருந்துகள் பாவத்தோட கொண்டாட்டம் இல்ல, அது வரப்போற தேவனுடைய ராஜ்யத்தோட திருவிழா. பாருங்க, இந்த வார்த்தைகள் உபாகமம் 21லிருந்து வருது. இது ஒரு பையன் அடங்காம கலகம் பண்ணினா அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்ற ஒரு முறையான சட்ட குற்றச்சாட்டு. அப்போ இயேசுவை இப்படி சொன்னதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஆபத்து இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது மரண தண்டனைக்குரிய ஒரு குற்றச்சாட்டு. அப்போ இயேசு செஞ்ச விருந்துகள் எல்லாம் கடவுளுக்கு எதிரான கலகமா? இல்லவே இல்ல. அது தன்னுடைய அப்பாவோட திட்டமான மீட்புக்கும் வரவேற்புக்கும் அவர் காட்டின விசுவாசம். அவர் கொண்டாடின ஒவ்வொரு விருந்தும் கடவுளோட ராஜ்யம் பூமிக்கு வந்துருச்சுங்கிறதுக்கான ஒரு உயிரோட்டமான அடையாளம். உண்மையில பைபிள் முழுவதுமே இந்த விருந்துங்கிறது கடவுளுடைய ராஜ்யத்தோட ஒரு முக்கியமான சின்னமா இருக்கு. வனாந்தரத்துல கொடுத்த மன்னாவா இருக்கட்டும், ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன விருந்தா இருக்கட்டும், ஏன் இயேசு கொடுத்த விருந்துகள் வரைக்கும் இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு.
ஈசா எவ்வளோ அழகா சொல்றார் பாருங்க. அந்த விருந்துல கடவுள் மரணத்தையே விழுங்கிடுவாராம், எல்லா கண்ணீரையும் தொடச்சிடுவாராம். அப்ப இது வெறும் சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது முழுமையான மீட்பு, முழுமையான மறுசீரமைப்பு பற்றியது. அப்போ எதுக்கு இயேசுவை இவ்ளோ விமர்சிச்சாங்க? 2 முக்கியமான காரணங்கள். 1, அவர் தப்பான ஆட்கள் கூட, அதாவது பாவிகள், ஒதுக்கப்பட்ட மக்கள் கூட சேர்ந்து சாப்பிட்டார். 2வது, தப்பான நேரத்துல, அதாவது தேசமே துக்கத்துல உபவாசம் இருக்கும்போது அவர் விருந்து கொண்டாடினார். ஏன்னா கடவுளோட ராஜ்யம் இப்போதே எல்லோருக்காகவும் வந்தாச்சுன்னு அவர் அறிவிச்சார். அதுதான் அவங்க எதிர்ப்புக்கு காரணம். இந்த ஜெபத்துல மத்தேயு எழுதுறதுக்கும் லூக்கா எழுதுறதுக்கும் ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு. மத்தேயு நாளைய அப்பத்தை இன்று தாரோம்னு எழுதுறார். அதாவது எதிர்காலத்துல வரப்போற அந்த ராஜ்யத்தோட விருந்த இப்போதே கொடுங்கன்னு கேட்கிறார். ஆனா லூக்காவோ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தாரோம்னு சொல்றார். இது நம்மளோட அன்றாட தேவைகளை வலியுறுத்துது. ஒன்னு எதிர்காலத்தை கொண்டாடுது, இன்னொன்னு நிகழ்காலத்துல கவனம் செலுத்துது. இப்போ நம்ம மைண்ட் மேப்போட கடைசி மற்றும் ஆழமான அடுக்கையும் சேர்த்து அதை முழுமையாக்கலாம். ராஜ்ய கொண்டாட்டம். இந்த ஜெபம் எதிர்காலத்துல வரப்போற அந்த பிரமாண்டமான விருந்தோட ஒரு டேஸ்ட இப்போதே அனுபவிக்கிறதுக்கான ஒரு அழைப்பு. கடைசி பகுதி, ஜெபத்தை தினமும் வாழ்தல், ஒரு செயலூக்கமுள்ள விசுவாசம். சரி, இவ்ளோ ஆழமான அர்த்தங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இதை எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில செயல்படுத்துறது? இதோ உங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி. அடுத்த தடவை நீங்க திருவிருந்துக்கு போகும்போது தேவையில இருக்கிற யாராவது ஒருத்தரை உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. அந்த அப்பத்தை வாங்கும்போது அதை முதல்ல அவங்களுக்கு கொடுக்கறதா கற்பனை பண்ணி பாருங்க. அப்புறம் உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வியை கேளுங்க, அவங்களோட ஜெபத்துக்கு நான் எப்படி கடவுளோட பதிலா இருக்க முடியும்? இந்த ஒரு வரியை நல்லா கேட்டுக்கோங்க. சமூகம் யாரையெல்லாம் ஒதுக்கி வச்சுச்சோ, தப்பானவங்கன்னு முத்திரை குத்துச்சோ, அவங்களோட எல்லாம் இயேசு விருந்து கொண்டாடினதால தான் இன்னைக்கு நாம அவரோட பந்தில உட்கார முடியுது. அந்த விருந்து எல்லாருக்குமானது. ஆக அன்றாட உணவுங்கிறது வெறும் சாப்பாட்டுக்கான கோரிக்கை மட்டும் இல்ல, அது ஒரு கொண்டாட்டம், ஒரு சமூக பொறுப்பு, வரப்போற ராஜ்யத்தோட ஒரு முன்சுவை. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டு போறேன். அந்த முதல் விருந்த நடத்தின இயேசுவை பின்பற்றி உங்க வாழ்க்கையாகிய விருந்த நீங்க யாரோட எல்லாம் பகிர்ந்து கொள்ள போறீங்க? நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச அடிக்கடி சொல்ற ஒரு ஜெபத்துல நமக்கே நாம ஒரு சவால் வச்சுக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களை மன்னியும்னு கேக்குற அதே மூச்சுல நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறோன்னு ஒரு நிபந்தனையும் நம்ம வைக்கிறோம். வாங்க இன்னைக்கு அந்த ஜெபத்தோட மையத்துல இருக்கிற மன்னிப்பை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இந்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில எத்தனை முறை சொல்லியிருப்போம். ஆனா நாம என்ன கேக்குறோம், அதுக்கு பதிலா நாம என்ன வாக்குறுதி கொடுக்கறோங்கிறது அதோட முழு கணத்தையும் நாம உண்மையிலே உணர்ந்திருக்கிறோமா? அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லும்போது இது வெறும் உதட்டளவுல சொல்ற ஜெபமா, இல்ல நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு ஆழமான அர்ப்பணிப்பா? வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். ஏசோட நோக்கம் பாத்தீங்கன்னா நம்மள தனித்தனியா மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அவர் ஒரு புது சமூகத்தையே கனவு கண்டார். அதுதான் மன்னிப்பின் குடும்பம். அங்க தவறுகள் மறைக்கப்படாது, ஆனா மன்னிக்கப்படும். உறவுகள் உடையாது, ஆனா சரி செய்யப்படும். அதுதான் அவர் உருவாக்க நினைச்ச ராஜ்யம். ஆனா இந்த மன்னிப்புங்கிற கான்செப்ட் இயேசுவோட புதுசா வந்ததா, இல்ல இதுக்கு முன்னாடியே இதுக்கு ஒரு வரலாறு இருக்கா? இதோட வேர்கள் இன்னும் ஆழமா இருக்கா? வாங்க கொஞ்சம் பின்னோக்கி போய் பாப்போம். இதுக்கான பதில் பழைய ஏற்பாட்டுல இருக்கிற தீர்க்கதரிசிகளோட வார்த்தைகள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. கடவுள் தன்னோட மக்களோட ஒரு புது உறவை ஏற்படுத்த போறாருங்கிற ஒரு புரட்சிகரமான கருத்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா தீர்க்கதரிசி மூலமா கடவுள் கொடுத்த இந்த வாக்குறுதியை கேளுங்க. நான் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அதோட உச்சகட்ட வாக்குறுதி என்ன தெரியுமா? அவர்களுடைய அக்கிரமத்தை நான் இனி நினையாமலும் இருப்பேன். யோசிச்சு பாருங்க, கடவுளே பாவங்களை மறக்கிறேன்னு சொல்றாரு. இது வெறும் மன்னிப்பில்ல, இது ஒரு கம்ப்ளீட் ரீசெட், ஒரு முழுமையான புதிய தொடக்கம். அப்போ இந்த புதிய உடன்படிக்கைங்கிறது ஒரு புது யுகத்துக்கான வாக்குறுதி. அதோட மையமே மன்னிப்பு தான். கடவுள்கிட்ட இருந்து வர்ற அந்த மன்னிப்பு ஒரு ஆத்து தண்ணி மாதிரி நம்ம கிட்ட தேங்கி நிக்காம நம்ம வழியா பாய்ந்த மத்தவங்களுக்கும் போகணும். அதுதான் அதோட நோக்கம். சரி, இப்போ இயேசுவோட காலத்துக்கு வருவோம். அவர் இந்த புதிய உடன்படிக்கைய பத்தி சும்மா பேசிட்டு போல, அத செஞ்சு காட்டினாரு. அதுவும் எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குன ஒரு விதத்துல. இங்க இருக்கிற இந்த வித்தியாசத்தை பாருங்க. இயேசுவோட காலத்துல மன்னிப்பு வாங்கணும்னா அதுக்கு ஒரு வழிமுறை இருந்துச்சு. ஆலயத்துக்கு போகணும், பலி கொடுக்கணும், அதுக்கப்புறம்தான் மன்னிப்பு. ஆனா இயேசு என்ன செஞ்சாரு? அவர் அந்த சிஸ்டத்தையே உடைச்சாரு. ஒருத்தரை நேரா பார்த்து, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனன்னு சொன்னாரு. எந்த சடங்கும் இல்ல, பலியும் இல்ல, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நேரடி தொடர்பு. இது எவ்ளோ பெரிய புரட்சி! இத பார்த்த மதத் தலைவர்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் மனசுல ஓடுச்சு. இவர் யாரு?
கடவுளுக்கு மட்டும்தானே பாவம் மன்னிக்கிற அதிகாரம் இருக்கு. இவர் எப்படி அதை செய்ய முடியும்? பதில் ரொம்ப சிம்பிள். அவர் தன்னை ஒரு புது யுகத்தோட தொடக்கமா பார்த்தாரு. அவர் பழைய ஏற்பாட்டு வாக்குறுதிகளை வெறும் வார்த்தைகளா பார்க்கல. ஒவ்வொரு முறையும் ஒருத்தனை மன்னிக்கும்போது அந்த புதிய உடன்படிக்கையை நம்ம கண் முன்னாடி நடத்தி காட்டினாரு. கடைசி இராபோஜனத்துல அவர் இது ரொம்ப தெளிவா சொல்றாரு. திராட்சை ரசத்தை எடுத்து, இது புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்திக்கப்படுகிறதுன்னு சொன்னாரு. தன்னோட மரணம்தான் அந்த புதிய உடன்படிக்கையோட மன்னிப்பை சாத்தியமாக்க போகுதுன்னு அவரே அறிவிச்சாரு. சரி, இப்போ மறுபடியும் அந்த ஜெபத்துக்கே வருவோம். குற்றங்கள், கடன்கள், இந்த வார்த்தைகளுக்கு நாம நினைக்கிறத விட ஆழமான அர்த்தம் இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்டாதான் மன்னிப்போட உண்மையான பரிமாணத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த 2 வார்த்தைகளையும் பாருங்க. குற்றங்கள்னா நம்ம உறவுகள்ல வர காயங்கள், ஒரு தப்பான வார்த்தை, ஒரு நம்பிக்கை துரோகம். ஆனா கடன்கள்ங்கிறது நிஜமான பணக்கடனை குறிக்குது. அப்போ இயேசுவோட பார்வையில மன்னிப்புங்கிறது மனச மட்டும் சம்பந்தப்பட்டதில்ல, பணப்பையையும் சம்பந்தப்பட்டது. அது உறவுகளையும் சரிசெய்து பொருளாதார சுமைகளையும் நீக்குது. இயேசுவ பின்பற்றின முதல் திருச்சபை இந்த கடன்களை மன்னிக்கிறத வெறும் பேச்சோட நிறுத்தல. அவங்க உண்மையிலே அதை செஞ்சு காட்டினாங்க. தேவையில இருந்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. தங்களோட பணத்தை வச்சு அன்பு காட்டினாங்க. ஒருத்தருக்கொருத்தர் ஆதரவா ஒரு சமூகத்தையே உருவாக்குனாங்க. அவங்க காலத்துல இது ஒரு நம்ப முடியாத புரட்சிகரமான விஷயம். ஆனா நம்ம மத்தவங்கள மன்னிக்கலன்னா என்ன ஆகும்? இத பத்தி இயேசு ஒரு எச்சரிக்கையான கதைய சொல்லியிருக்கார். மத்தேயு 18வது அதிகாரத்துல வர்ற இந்த உவமை மன்னிப்பை பெறுவதற்கும் கொடுப்பதற்கும் இடையே இருக்கிற பிரிக்க முடியாத ஒரு தொடர்பை விளக்குது. கதையோட தொடக்கமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு ராஜா தன்னோட ஊழியன் ஒருத்தன் திருப்பிச் செலுத்தவே முடியாத ஒரு பிரம்மாண்டமான கடனை கொஞ்சம் கூட யோசிக்காம முழுசா தள்ளுபடி செஞ்சிடுறாரு. அந்த கடனோட அளவு எவ்வளவு தெரியுமா? 10,000 தாலந்து. இது ஒரு மனுஷன் தன்னோட முழு வாழ்க்கையிலையும் சம்பாதிக்க முடியாத ஒரு தொகை. இன்னைக்கு மதிப்புல பார்த்தா இது பல கோடிகளுக்கு சமம். இவ்வளவு பெரிய இரக்கத்தை அந்த ஊழியன் வாங்கிட்டான். ஆனா கதையில ஒரு அதிர்ச்சியான திருப்பம் வருது. இவ்ளோ பெரிய இரக்கத்தை பெத்த அதே ஊழியன் வெளியில போய் தனக்கு வரவேண்டிய ஒரு சின்ன கடனுக்காக தன்னோட சக ஊழியனை மன்னிக்க மறுத்துடுறான். அவன் மன்னிக்க மறுத்த கடன் எவ்வளோன்னு பாருங்க. வெறும் 100 வெள்ளிப் பணம். அவனுக்கு மன்னிக்கப்பட்ட கோடிக்கணக்கான பணத்தோட ஒப்பிடும்போது இது வெறும் சில்லற காசு மாதிரி. அவனோட இரக்கமில்லாத குணம் இங்க வெளிப்படுது. இயேசு ஏன் இவ்வளவு கடுமையான முடிவு வர்ற மாதிரி ஒரு கதைய சொல்லணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான ஆன்மீக அர்த்தம் என்ன? இயேசுவோட எச்சரிக்கை இதுதான். கடவுளோட மன்னிப்பை வாங்கிக்கிறதுக்காக நம்ம இதயத்துல திறக்கிற அதே கதவை தான் நம்ம மத்தவங்கள மன்னிக்கிறதுக்கும் பயன்படுத்தணும். நம்ம மத்தவங்களுக்காக அந்த கதவை மூடினா நமக்காகவும் அது மூடப்பட்டுடும். நாம தான் மன்னிப்பை தடுக்கிறோம், கடவுள் இல்ல. அப்போ இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, மன்னிப்புக்காக ஜெபிக்கிறதுங்கிறது சும்மா எதையோ கேட்கறதில்ல. அது மன்னிக்கிற ஒரு நபரா மாறுறதுக்கான பொறுப்பை ஏத்துக்கிறது. நாம வாங்குற மன்னிப்பு மூலமா நாம மத்தவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கற கருவியா மாறணும். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு. ஆனா அந்த கதையோட உண்மையான அர்த்தம் இதுதான்னு நீங்க உறுதியா சொல்ல முடியுமா? ஒருவேளை நாம இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தது தப்பா கூட இருக்கலாம். இன்னைக்கு நாம இந்த ஓடும் தகப்பன் உவமைய கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுக்குள்ள மன்னிப்ப பத்தி நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியூட்டுகிற ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு. வாங்க அதை கண்டுபிடிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு காட்சி எதுன்னு கேட்டா அது இதுவாத்தான் இருக்கும். ஓடுகிற ஒரு மனிதனின் சுத்திரம். ஆனா ஏன் இவர் ஓடணும்? யோசிச்சு பாருங்க. இது ஏதோ சாதாரணமா வாக்கிங் போற மாதிரி இல்ல. இது ஒரு சாதாரண ஓட்டமும் இல்ல. இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான நம்மளையே உழுக்கிற ஒரு அர்த்தம் மறைஞ்சிருக்கு. இத நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா இயேசுவோட காலத்துக்கு போகணும். அந்த காலத்துல ஊர்ல மதிக்கப்படுற ஒரு பெரியவர், ஒரு தலைவர் தெருவுல ஓடுறதுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அது ஒரு பெரிய அவமானம், கண்ணிய குறைவு. எப்படி சொல்றது? இப்போ நம்ம நாட்டு பிரதமர் ஒரு முக்கியமான சுதந்திர தின விழாவுக்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல வந்தா எப்படி இருக்கும்? எவ்ளோ பெரிய அதிர்ச்சியாவும் கேவலமாவும் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான, அசிங்கமான விஷயமா இது பார்க்கப்பட்டுச்சு. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னோட எல்லா மரியாதையையும் கௌரவத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இப்படி தலை தெறிக்க ஓடணும்னா அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? எது அவர் இப்படி ஓட வச்சது? அந்த தந்தை ஓடினதே ஒரு பெரிய ஷாக்னா, அவர் எதுக்காக ஓடினார்னு தெரிஞ்சா அது அதை விட பெரிய ஷாக். அவர் யாருக்காக ஓடினார் தெரியுமா? லூக்கா 15வது அதிகாரத்துல வர்றானே ஒரு மகன்.
அப்பா கிட்ட இருந்து சொத்தையெல்லாம் வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் ஊதாரித்தனமா அழிச்சு குடும்பமானத்தையே வாங்குனானே, அந்த மகனை பார்க்கத்தான் இப்படி ஓடி வர்றார். சரி, இப்போதான் நாம கதையோட மையப்புள்ளிக்கே வரோம், அதாவது மன்னிப்பு. ஆனா ஒரு நிமிஷம், நாம இன்னைக்கு மன்னிப்பு அப்படின்னு சொல்றோமே, அந்த வார்த்தைக்கும் இந்த கதையில இருக்கிற மன்னிப்புக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. நம்மளோட சின்ன புரிதல் இந்த கதையோட பிரம்மாண்டமான அர்த்தத்தை புரிஞ்சிக்க பத்தாது. இன்னைக்கு நாம அடிக்கடி ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம், சகிப்புத்தன்மை, அதாவது டாலரன்ஸ். அந்த தந்தையோட செயல இதோட ஒப்பிடவே முடியாது. ஏன்னா சகிப்புத்தன்மைனா என்ன? சரி போனா போகுதுன்னு பிரச்சனைய தள்ளி போடுறது, உண்மையான காயங்களை மறைச்சிட்டு சும்மா மேலோட்டமா சரி பண்ற மாதிரி நடிக்கிறது. ஆனா அந்த தந்தை செஞ்சது அதில்ல. ஆனா இயேசுவோட காலத்துல மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கே அர்த்தமே வேற. அது ஏதோ 2 பேருக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட விஷயம் கிடையாது. பாவம் மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு முழு தேசத்தோட விடுதலைக்கான முழக்கம். இஸ்ரவேல் மக்கள் ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக போறாங்க அப்படிங்கறதோட அறிவிப்பு. பல வருஷமா அவங்க இதுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. எகிப்துல இருந்து ஒரு நாள் அவங்க விடுதலை ஆனாங்களே, அதே மாதிரி ஒரு புதிய விடுதலை, ஒரு புதிய யாத்ராகமம் நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க. அவங்களோட நம்பிக்கை ரொம்ப சிம்பிள். பாவம் செஞ்சதால தான் நாமெல்லாம் அடிமையா இருக்கோம். அப்போ பாவம் மன்னிப்பு கிடைச்சா என்ன அர்த்தம்? தேவன் நம்மள மன்னிக்கிறார், நம்மள விடுவிக்கிறார், எல்லாத்தையும் சரி செய்ய போறார்னு அர்த்தம். அவ்வளவுதான். பாவ மன்னிப்பு இஸ் ஈக்குவல் டு தேசிய விடுதலை. இதுதான் அவங்க கணக்கு. இயேசு வெறும் ஒரு டீச்சர் மட்டும் இல்ல, அவர் ஒரு புதிய யுகம் தொடங்கிடுச்சுன்னு அறிவிக்க வந்தவர். தேவனுடைய அரசாங்கம் வந்துருச்சுன்னு சொன்னவர். அப்போ அந்த ஓமையில ஓடுறாரே ஒரு அப்பா, அவர்தான் தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு லைவ் டெமோ. அது இப்படித்தான் இருக்கும். நாம எதிர்பார்க்காத அதிர்ச்சியான ஆனா அளவில்லாத சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வரவேற்பா இருக்கும். இந்த கதையில பாருங்க, 2 மகன்கள் இருக்காங்க. 2 பேருமே ஒரு விதத்துல தொலைஞ்சு போனவங்க தான். சின்ன மகன் தப்பு செஞ்சு ஊரை விட்டு போய் தொலைஞ்சு போயிட்டான். ஆனா பெரிய மகன் அவன் வீட்லயே இருந்துகிட்டு தன்னோட கோவம் சுயநீதியால அப்பாவை விட்டு தூரமா தொலைஞ்சு போயிருந்தான். 2 பேருக்குமே அந்த அப்பாவோட அன்பு தேவைப்பட்டுச்சு. நாம இந்த 2 பேர்ல யாரா இருக்கோன்னு கொஞ்சம் யோசிக்கணும். கடைசியா அந்த தந்தை ஒரு பெரிய விருந்து வைக்கிறாரே, அந்த கொண்டாட்டம் தான் நாம சர்ச்ல எடுத்துக்கிற நற்கருணை விருந்து. அது ஏதோ சோகமா அமைதியா செய்ற ஒரு சடங்கு மட்டும் இல்ல, அது ஒரு பார்ட்டி. தொலைஞ்சு போன பிள்ளை திரும்ப கிடைச்ச சந்தோஷத்துல அந்த அப்பா கொடுக்கற ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம். அதனால கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். நீங்க எந்த தூர தேசத்துல இருந்தாலும் சரி, ஒருவேளை சின்ன மகன் மாதிரி தப்பான வழியில போயிருக்கலாம், இல்ல பெரிய மகன் மாதிரி மனசுக்குள்ளேயே தூரமா இருக்கலாம். எங்கிருந்தாலும் வீட்டுக்கு திரும்பி வர நீங்க தயாரா? நீங்க பயப்பட தேவையில்ல. இந்த பயணத்தை நீங்க தனியா செய்ய வேண்டாம். ஏன்னா நீங்க திரும்பி வர்றதுக்காக அந்த தந்தை ஏற்கனவே உங்களை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காரு. எந்த நிபந்தனையும் இல்லாத, நம்மளையே அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஒரு அன்போட உங்களை வரவேற்க ஒரு காத்துக்கிட்டு இருக்கார். இதுதான் இந்த உவமையோட செய்தி. முடிவா இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். கடவுளோட ராஜ்யம் மன்னிப்பை மையமா வச்சதுன்னா, அந்த மன்னிப்பை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம எப்படி வெளிப்படுத்துறோம்? இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. கர்த்தர் நமக்கு கத்துக் கொடுத்த ஜெபத்துல கடைசி சில வரிகள் இருக்கு இல்லையா, அது பல பேருக்கு ஒரு பெரிய குழப்பமாவே இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். எங்களை சோதனைக்குட்படுத்தாமம் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். சின்ன வயசுல இருந்து நாம சொல்ற ஜெபம் தான் இது. ஆனா இந்த ரொம்பவே பரிச்சயமான வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன? அதத்தான் நாம இன்னைக்கு தோண்டி எடுக்க போறோம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. ஒரு நல்ல கடவுள், ஒரு அன்பான தகப்பன் எதுக்காக நம்மள சோதனைக்குள்ள வழிநடத்தணும்? அது ஒரு மாதிரி சரியில்லையே. உண்மையா சொல்ல போனா யாக்கோபு புத்தகத்துல ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு, கடவுள் யாரையுமே சோதிக்கிறது இல்லையன்னு. அப்போ இந்த ஜெபத்தோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? இதுதான் பல வருஷமா நிறைய பேரை குழப்பிட்டு இருக்கு. இந்த புதிருக்கு விடைய கண்டுபிடிக்க நாம நம்ம தமிழ் இல்லனா ஆங்கில மொழிபெயர்ப்பை தாண்டி கொஞ்சம் பின்னாடி போகணும். இந்த ஜபம் எழுதப்பட்ட மூல மொழியான கிரீக்கத்துக்கு. ஏன்னா அங்கதான் அந்த உண்மையான அர்த்தம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அந்த முக்கியமான வார்த்தை இதுதான், பைராஸ்மோஸ். பார்க்க ஏதோ கஷ்டமான வார்த்தை மாதிரி இருக்கலாம், ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப முக்கியம். நாம நினைக்கிற மாதிரி இது ஏதோ சின்னதா தனிப்பட்ட முறையில பாவம் செய்ய தூண்டுற ஒரு விஷயம் இல்ல. அதுக்கும் மேல இது ஒரு யுகத்தோட கடைசியில வர ஒரு மாபெரும் உபதிரவ காலம், ஒரு பெரிய பரீட்சை, இல்லனா ஒரு புதிய யுகத்தோட பிரசவ வேதனை மாதிரியான ஒரு பெரிய நிகழ்வை குறிக்குது. இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. நாம சாதாரணமா சோதனைன்னு சொல்றது நம்மள சபலப்படுத்துற சின்ன சின்ன விஷயங்கள்.
ஆனா பைராஸ்மோஸ் அப்படி இல்ல. அது ஒரு முழு உலகத்தையே பாதிக்கக்கூடிய, சரித்திரத்தையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய சோதனை. சரி, இந்த பைராஸ்மோசிஸ்ங்கிற வார்த்தை வெறும் தியரி இல்ல. அது ரொம்பவே பயங்கரமான ஒரு நிஜமா மாறின ஒரு இடத்துக்கு நாம இப்ப போக போறோம். கெத்செமனே தோட்டத்துக்கு. அந்த இருண்ட ராத்திரியில இயேசு தன் சீகர்கள் கிட்ட சொன்னது இதுதான். நீங்க அந்த பைராஸ்மோஸ்குள்ள, அந்த பெரிய சோதனைக்குள்ள, அந்த உபத்திரவ காலத்துக்குள்ள போகாம இருக்க விழிச்சிருந்து ஜெபம் பண்ணுங்க. கவனிச்சிங்களா அவர் எப்படி அந்த வார்த்தைய பயன்படுத்துறாருன்னு? இது ஏதோ சின்னதா பாவம் பண்ணிராதீங்கன்னு சொல்ற ஒரு மென்மையான எச்சரிக்கை இல்ல. இது அவங்க மேல கவிழப் போற ஒரு பெரிய புயல பத்தின ஒரு அவசரமான அபாய சங்கு மாதிரி இருந்துச்சு. இயேசு ஏன் அவங்கள அப்படி எச்சரிச்சார்? ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அந்த மாபெரும் சோதனையோட மொத்த பலத்தையும் அந்த இருட்டோட மையத்தையும் அவர் ஒருத்தர் தான் தனியா நின்னு சந்திக்கணும்னு. அப்போதான் அவரோட சீடர்கள் அதால நசுங்கி போகாம காப்பாத்தப்படுவாங்க. அவரை கைது செய்ய வந்தப்போ இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளை கேளுங்க. இது உங்களுடைய வேலையும் அந்த காலத்தின் அதிகாரமுமாயிருக்கிறது. ஆமா, அவர் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பிரபஞ்ச யுத்தம் அது கடைசியா வந்துருச்சுன்னு அவருக்கு முழுசா தெரிஞ்சுது. இங்கதான் ஒரு ஆழமான மர்மமே இருக்கு. இயேசு இந்த ஜெபத்தை நமக்காக சொல்லிக் கொடுத்தாரு. ஆனா அவரே அந்த ஜெபத்தை சொன்னப்போ அவருக்கான பதில் இல்லைன்றதா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த விடுதலை கிடைக்காம அந்த சோதனைய முழுசா தாங்கிக் கொள்வதுதான் அவரோட தனிப்பட்ட அழைப்பு, அவரோட பணி. ஓகே, இப்ப நாம ஜெபத்தோட 2வது பகுதிக்கு வரலாம். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்னு சொல்றோமே, நம்ம எந்த தீமையை பத்தி இங்க பேசுறோம்? கிரேக்க மூல மொழியில பார்த்தா இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. இது தீமையிலிருந்து விடுதலைன்னு அர்த்தம் கொடுக்கும், இல்லனா தீயவனிடமிருந்து விடுதலைன்னு அர்த்தம் கொடுக்கும். இந்த தெளிவில்லாத தன்மை ரொம்பவே பொருத்தமானதுதான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தீமைங்கிறது வழுகிக்கிட்டு போற மாதிரி ரொம்ப குழப்பமான ஒரு விஷயம். அதை சுலபமா வரையறுக்க முடியாது. அது நம்ம சினிமால பாக்குற மாதிரி கொம்பு வச்ச உருவம் கிடையாது. தீமைய சந்திக்கும் போது நம்ம பொதுவா 3 தவறான வழிகள்ல போறோம். 1, நெருப்பு கோழி மாதிரி தலைய மண்ணுக்குள்ள புதைச்சுக்கிட்டு தீமையே இல்லைன்னு நடிக்கிறது. 2வது, அத பத்தியே யோசிச்சு பயந்து அந்த இருட்டுக்குள்ளேயே மூழ்கி போறது. 3வது, ரொம்ப ஆபத்தான வழி. நம்மள ரொம்ப நல்லவங்களா நினைச்சுக்கிட்டு தீமை மத்தவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு, நம்ம கிட்ட இல்லவே இல்லைன்னு நினைக்கிறது. ஆனா இயேசுவோட வழி இது 3மே இல்ல. அது ரொம்ப வித்தியாசமானது. அவர் தீமையே இல்லன்னு சொல்லல, அத பார்த்து பயந்து ஓடவும் இல்ல. அதுக்கு பதிலா தேவனுடைய ராஜ்யத்தோட வல்லமையோட அத நேருக்கு நேரா சந்திச்சாரு. அந்த மோதலோட உச்சகட்ட விளைவுதான் சிலுவை. சரி, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இவ்ளோ ஆழமான அர்த்தம் இருக்கிற இந்த ஜெபத்தை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம எப்படி புரிஞ்சுக்கிட்டு ஜெபிக்கிறது? பவுல் சொன்ன இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். தேவன் அவர்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு மேலாக சோதிக்கப்பட இடங்கொடார். அதாவது சோதனைகள் வரும், அது உண்மைதான். ஆனா அந்த சோதனைகளை தாங்கிறதுக்கு தேவையான பலத்தை கேட்டு நாம மன்றாடுறதுதான் இந்த ஜெபம். அப்போ பாருங்க, இந்த ஒரே ஜெபத்துக்கு நமக்கு 3 விதமான அர்த்தங்கள் இருக்கு. 1, உலகத்தோட கடைசியில வர்ற அந்த பெரிய உபத்திரவத்திலிருந்து தப்பிக்கணுங்கிற ஜெபம். 2, நம்மால தாங்கவே முடியாத தனிப்பட்ட சோதனைகளுக்குள்ள நாம போயிடக்கூடாதுங்கிற ஜெபம். 3வது, நம்ம விசுவாசத்தை பலப்படுத்த வர்ற சோதனைகளை நம்ம பத்திரமா கடந்து போறதுக்கான வலிமையை கேட்கிற ஜெபம். இந்த இடத்துல மரியாள் நமக்கு ஒரு அருமையான உதாரணமா இருக்காங்க. இதோ நான் ஆண்டவரின் அடிமை அப்படின்னு சொல்லி அவங்க தேவனுடைய சித்தத்தை ஏத்துக்கிட்ட மாதிரி நாமளும் நம்ம வாழ்க்கையில வர்ற சோதனைகளை ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தோட ஒரு பகுதியா பார்க்க கத்துக்கிறோம். அதாவது இந்த உலகத்தோட வலியையும் அதே சமயத்துல கடவுளோட நம்பிக்கையையும் ஒன்னா சுமக்கிறவங்களா நாம மாறுறோம். இன்னைக்கு நாம பேசினது எல்லாத்தோட மைய கருத்தே இதுதான். நாம விடுதலைக்காக ஜெபிக்க முடியுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் சிலுவையில என்ன நடந்துச்சோ அதுதான். இயேசு நமக்காகப்பட்ட அந்த தனித்துவமான பாடுகள் தான் இன்னைக்கு நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுறதுக்கு அடித்தளமா இருக்கு. கடைசியா ஒரு கேள்வி. நமக்காக கிறிஸ்து அந்த உச்சகட்ட சோதனைய, அந்த பைரோஸ்மோஸ தனியா நின்னு ஜெயிச்சாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கிற உங்க சொந்த சோதனைகளை இனிமே எப்படி பாப்பீங்க? இது உங்க பார்வையில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துதா? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்மஸ் கதை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒண்ணுதான் இல்லையா? மாட்டுத் தொடுவோம், மேய்ப்பர்கள், ஒரு சின்ன குழந்தை. ஆனா நமக்கு ரொம்ப பரிச்சயமான இந்த காட்சிக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ஒரு மறைக்கப்பட்ட அர்த்தம் இருக்கு. சரி, வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பாருங்க, லூக்கா தன்னோட சுவிசேஷத்தை இந்த வார்த்தைகளோடு தான் ஆரம்பிக்கிறார். இதுதான் கதையோட தொடக்கப்புள்ளி. ரோம்ல இருக்கிற ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி இந்த உலகத்தோட இன்னொரு மூலையில இருக்கிற ஒரு இளம் தம்பதியோட வாழ்க்கைய பாவிக்கிற அளவுக்கு அதிகாரம் படைச்சவரா இருக்காரு.
இது ரோம பேரரசோட எல்லையில்லாத அதிகாரத்தை நமக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்துது. இப்ப நாம பார்க்க போற இந்த முழு விளக்கத்தோட மையமான கேள்வி இதுதான். ஒரு பக்கம் ரோம்ல உலகத்தையே ஆளுகிற சீசரோட அதிகாரம், இன்னொரு பக்கம் பெத்லஹேம்ல ஒரு சாதாரண மாட்டுத் தொழுவத்துல பிறந்த ஒரு குழந்தை. லூக்காவோட பார்வையில இதுல எது உண்மையான அதிகாரம், எது அதிகாரத்தோட ஒரு கேலிக்கூத்து? சரி, நாம ஒப்பிட போற 2 இராஜ்யங்கள்ல முதலாவத பார்க்கலாம். இது பேரரசர் அகுஸ்து பிரதிநிதித்துவப்படுத்துற அதிகார அமைப்பு, அதாவது முழுமையான மனிதனால உருவாக்கப்பட்ட அதிகாரத்தோட உச்சம். அப்போ சீசரோட இராஜ்யம் எப்படிப்பட்டது? அது ரொம்ப பிரம்மாண்டமானது. வன்முறையின் மூலமா சமாதானத்தை நிலைநாட்டினது. ஆனா அந்த சமாதானம் தோற்கடிக்கப்பட்டவங்களோட கண்ணீர்லயும் அடிமைப்படுத்தப்பட்ட நாடுகளோட செல்வத்திலையும் கட்டப்பட்டது. எல்லா அதிகாரமும் ஒரே ஒரு மனிதனோட கையில குவிஞ்சிருந்தது. அந்த மனிதனோட ஒரே நோக்கம் தன்னோட சொந்த பேரை மகிமைப்படுத்துறது மட்டும்தான். புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியரான அர்னால்டோ மோமிக்லியானோவோட இந்த மேற்கோள் உலக அதிகாரத்தோட தன்மையை ரொம்ப தெளிவா படம் பிடிச்சு காட்டுது இல்லையா? அது ஒருபோதும் தன்னலமற்றது கிடையாது. அது எப்போதுமே சுயநல நோக்கங்களை கொண்டதுதான். சீசரோட சமாதானம் சீசரோட நலனுக்காக மட்டுமே இருந்துச்சு. அதாவது முதல் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா ராஜ்யம், வல்லமை, மகிமை இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு அர்த்தம்தான். அது சீசரோட அர்த்தம். ராஜ்யம்னா அது ரோம சாம்ராஜ்யம், வல்லமைன்னா அது அவனோட இராணுவத்தோட சக்தி, மகிமைனா ரோம் நகரத்துல அவனுக்காக கட்டுன அந்த பிரம்மாண்டமான கட்டடங்கள், அவனுக்கு செலுத்தின புகழ்ச்சி. இதுதான். ஏன் அவங்க சொன்ன சமாதானம் கூட அடக்குமுறை மூலமாவும் பயமுறுத்தல் மூலமாவும் வர்றதுதான். இதுதான் அந்த காலத்து உலகத்தோட நிஜமான நிலைமை. இப்ப நாம 2வது ராஜ்யத்துக்கு வருவோம். இது சீசரோட உலகத்துக்கு முற்றிலும் எதிரான ஒரு புரட்சிகரமான மாற்று. பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா தெரிஞ்சாலும் உலக அதிகாரத்துக்கு இது ரொம்பவே அபாயகரமான ஒரு மாற்று. லூக்கா இயேசுவோட பிறப்ப பெத்லஹேம்ல நடக்கிற மாதிரி சித்தரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் வேண்டுமென்றே இந்த பழங்கால தீர்க்க தரிசனத்தை நம்ம நினைவுக்கு கொண்டு வர்றார். இது ஒரு வித்தியாசமான ஆட்சியாளரை பத்தினது. அதிகாரத்தோட மையமான ரோம்ல இருந்து இல்ல, மாறாக ஒரு சின்ன முக்கியத்துவமே இல்லாத கிராமத்துல இருந்து வர்ற ஒரு ராஜாவை பத்தினது. இந்த 2 இராஜ்யங்களும் கொடுக்கிற சமாதானம் முற்றிலும் வேறானது. சீசரோட சமாதானம் வாழ் முனையில வருது, அது பேரரசோட நலன்களை பாதுகாக்குது. ஆனா தேவதூதர்கள் அறிவிக்கிற சமாதானமும் பேரரசர்களோட பிடியிலிருந்து மக்களை விடுவிக்கிறதுக்காக வருது. ஒன்னு அதிகார மையத்திலிருந்து வருது, இன்னொன்னு விளிம்பிலிருந்து தொடங்குது. இந்த 2 இராஜ்யங்களுக்கும் இடையிலான மோதல்ங்கிறது வெறும் 2 ராஜாக்களுக்கு இடையிலான மோதல் கிடையாது. அது அதிகாரம், மகிமை, சமாதானம் மாதிரியான ரொம்ப அடிப்படையான கருத்துக்களையே முழுசா மறுவரையறை செய்யுது. ஒரு பெரிய தலைகீழ் மாற்றம் இங்க நடக்குது. தேவதூதர்களோட பாடல் எவ்வளவு புரட்சிகரமானதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவங்க மகிமைய பேரரசருக்கு கொடுக்கல, தேவனுக்கு கொடுக்கறாங்க. அவங்க அறிவிக்கிற சமாதானம் உலக சமாதானத்தை போல கிடையாது. அது தேவனுடைய பிரியத்தை பெற்றவங்களுக்கு கிடைக்கிற சமாதானம். உலகம் மகிமையின எதை சொல்லுது? அது வெற்றி, பலவந்தம், அடக்குமுறை மூலமா கிடைக்கிறது. அது ஒரு மனிதனை, அதாவது சீசர் மாதிரி ஒருத்தரை மத்த எல்லாருக்கும் மேல உயர்த்தி வைக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. அது அதிகாரத்தின் மூலமா தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுது. ஆனா தேவனுடைய மகிமை முற்றிலும் வேறையானது. யோவான் சொல்ற மாதிரி அது மாம்சமான வார்த்தையில, அதாவது இயேசுவல காணப்பட்டுச்சு. அது முரட்டுத்தனமான சக்தியால நிறைஞ்சதில்ல, மாறாக கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைஞ்சிருந்தது. அது அதிகாரத்தில இல்ல, மாறாக பலவீனத்துல ஒரு குழந்தையிடம் வெளிப்பட்டது. ஆக இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இயேசுவோட வாழ்க்கை அவரோட பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உலக அதிகாரத்தோட ஒரு முழுமையான விமர்சனமாவும் மறுவரையறையாவும் இருக்கு. ஒரு மாட்டுத் தொழுவத்துல தொடங்குறது, ஒரு சிலுவையில முடிறது, இது மனித அதிகாரத்தோட மதிப்பீடுகளை முற்றிலும் தலைகீழா புரட்டி போடுது. இந்த உலகத்தோட பார்வையில மகிமைனா என்ன? அது அதிகாரம், வெற்றி, பகட்டு, மத்தவங்கள கட்டுப்படுத்துற சக்தி. பிலாத்து மாதிரி ஆளுநர்கள் கையாண்ட அதிகாரம்தான் அது. ஒரு முரட்டுத்தனமான பலத்தோட வெளிப்பாடு. இதுதான் சீசரோட மகிமை, மத்தவங்கள தனக்கு கீழே அடிபணிய வைக்கிற மகிமை. ஆனா நாம இயேசு கிட்ட பார்க்கிற மகிமை இருக்கே, அது முற்றிலும் வேற. யோவான் அதை ரொம்ப அழகா சொல்றாரு. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த மகிமைன்னு. இது அடக்கி ஆள்ற சக்தி கிடையாது. இதுக்கு நேர்மாறா தன்னைத்தானே தாழ்த்தி சேவை செஞ்சு அன்பு காட்டுற ஒரு தெய்வீக குணம். உலகத்தோட பார்வையில அவமானத்தோட உச்சமா இருந்த அந்த சிலுவையில தான் தேவனுடைய உண்மையான மகிமை வெளிப்பட்டுச்சு. அதுதான் தியாகத்தோட மகிமை. இதே மாதிரிதான் வல்லமைங்கிற வார்த்தையும் இயேசு அப்படியே தலைகீழா மாத்தி போட்டாரு.
சீசரோட வல்லமைனா மத்தவங்க மேல ஆதிக்கம் செலுத்துறது. ஆனா இயேசுவோட வல்லமை அது சேவை செய்யறதுல வெளிப்பட்டுச்சே. மத்தவங்களுக்காக தன்னோட உயிரையே மீட்பு பலியா கொடுக்கறதுல வெளிப்பட்டுச்சு. அவரோட சீஷர்கள் கிட்ட புறஜாதியாரோட ஆட்சியாளர்கள் அவங்கள அடக்கி ஆள்றாங்க, ஆனா உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னப்போ இந்த புதிய வல்லமைக்கான ஒரு கோட்பாட்டை தான் அவர் அங்க உருவாக்கினார். சீசரோட ராஜ்யத்தை எப்படி சொல்லலாம்னா, அது ராத்திரியில பிரகாசமான விளக்குகளால அலங்கரிக்கப்பட்ட ஒரு அறை மாதிரி. பார்த்தா இருளையே ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை, ஒரு மாயையை உருவாக்கும். ஆனா கிறிஸ்துவோட ராஜ்யம் அப்படி இல்ல. அது அந்த விளக்குகளோட வெளிச்சத்தையே மங்க செஞ்சு ஒரு புது நாளோட விடியலை அறிவிக்கிற விடிவெள்ளி மாதிரி. அதனாலதான் சொல்றோம், கிறிஸ்துமஸ் கதைங்கிறது சும்மா ஒரு இனிமையான கதை மட்டும் இல்ல, அது ரோம் சாம்ராஜ்யத்துக்கே விடுக்கப்பட்ட ஒரு நேரடியான சவால். சுவிசேஷத்தை எழுதினவங்க இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தை சும்மா தற்செயலா மேற்கோள் காட்டல. யோசிச்சு பாருங்க, அகஸ்டஸ் சீசரை தான் எல்லாரும் சமாதானக்காரனர்னு கூப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல உண்மையான சமாதானக்காரனர் பெத்லஹேம்ல பிறப்பார்னு சொல்றது அது ஒரு அரசியல் புரட்சிக்கு சமம். ஒருவேளை தேவதூதர்கள் அந்த மெய்ப்பர்கள் கிட்ட சொன்ன செய்தி மட்டும் அகஸ்டஸ் காதுல விழுந்திருந்தா நிச்சயம் ஏரோது ராஜாவை போலவே அவனும் பயங்கரமா கலங்கி போயிருப்பான். இவ்வளவு பெரிய இறையியல் மோதல நாம ஒவ்வொரு நாளும் சொல்ற கர்த்தருடைய ஜெபத்தோட, குறிப்பா அதோட முடிவு பகுதியோட இப்போ இணைச்சு பார்க்கலாம். நம்ம கர்த்தரின் ஜெபத்தை முடிக்கும்போது சொல்ற இந்த வார்த்தைகள் வெறும் ஒரு அழகான முடிவுரை கிடையாது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அரசியல் மற்றும் இறையியல் அறிக்கை. ராஜ்யம் உம்முடையது, சீசருடையது அல்ல. வல்லமை உம்முடையது, ரோமுடையது அல்ல. மகிமை உம்முடையது, பேரரசருடையது அல்லன்னு நம்ம அறிவிக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதிகாரம், வெற்றி, சுயமகிமை இதையெல்லாம் இன்னைக்கும் கொண்டாடுற ஒரு உலகத்துல இந்த வார்த்தைகளை ஜெபிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு புரட்சிகரமான செயல் இல்லையா? அப்போ நாம ராஜ்யமும் உம்முடையதேன்னு சொல்லும்போது அது சும்மா வெறும் வார்த்தை கோர்வை இல்ல, அது ஒரு பிரகடனம், அது ஒரு விசுவாச அறிக்கை. நாம என்ன சொல்றோம்னா, இந்த உலகத்தின் சீசர்களே, உங்க ராஜ்யம் நிலையில்லாதது, உங்க வல்லமை தற்காலிகமானது, உங்க மகிமை சீக்கிரமே மங்கி போயிடும். ஆனா எங்க தேவனோட ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்னு நாம அறிவிக்கிறோம். இது ஒரு புரட்சிகரமான செயல். நாம யாருடைய யதார்த்தத்துக்கு விசுவாசமா இருக்குங்கிறத தீர்மானிக்கிற ஒரு தருணம் இது. இந்த ஜெபம் 3 விஷயங்களை உள்ளடக்கியது. முதலாவது, இது ஒரு பணி மற்றும் அறிக்கை. தேவனுடைய இராஜ்யம் இந்த உலகத்துல வரணும்னு நாம ஜெபிக்கிறதோட அதுக்காக உழைக்கவும் செய்றோம். 2வது, இது அவதாரம் மற்றும் அதிகாரமளித்தல். நாம இயேசுவோட ஆவியால நிரப்பப்பட்டு அந்த இராஜ்யத்தோட குடிமக்களா வாழ அழைக்கப்படுறோம். 3வது, இது நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பு. நாம ஜெபிக்கிறது ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு ராஜாவோட பேர்ல தான். இந்த கிறிஸ்மஸ் கதை வெறும் ஒரு கடந்த கால நிகழ்வு கிடையாது. அது 2 ராஜ்யங்களுக்கு இடையிலான ஒரு தொடர்ச்சியான மோதல். சார்ல்ஸ் வெஸ்லியோட இந்த வார்த்தைகளோட இந்த வழக்கத்தை முடிப்போம். இந்த ஜெபம் உண்மையான ராஜாவோட வருகைக்கான ஏக்கம், நம்பிக்கை மற்றும் ஒரு அழைப்பா இருக்கு. இது சீசரோட ராஜ்யம் முடிஞ்சு கிறிஸ்தோட ராஜ்யம் முழுமையா வரும் நாளுக்கான ஒரு ஏக்கம். இயேசுவோட சீடர்கள் அவர்கிட்ட வந்து எங்களுக்கு ஜெபிக்க கத்துக் கொடுங்கன்னு கேக்குறாங்க. இயேசு வெறும் வார்த்தைகளை மட்டும் கொடுத்துட்டு விட்டுடல. அந்த ஜெபத்தோட உண்மையான ஸ்பிரிட் என்னன்னு புரிய வைக்க அவர் ஒரு கதையை சொன்னாரு. விடாமுயற்சியை பத்தின நள்ளிரவில் ஒரு நண்பன் கதைதான் அது. சரி, இப்ப நாம எல்லாரும் அந்த கதைக்குள்ள போகலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நடு ராத்திரி, ஒரு சின்ன கிராமமே நல்லா தூங்கிட்டு இருக்கு. தெருவெல்லாம் ஒரே அமைதி, இருட்டு. முழு உலகமும் ஓய்வுல இருக்கு. அந்த ஆழமான அமைதியில டொக்கு டொக்குன்னு ஒரு சத்தம். உங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. திறந்து பார்த்தா ரொம்ப தூரம் பயணம் பண்ணி களைச்சு போய் உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் நிக்கிறாரு. இந்த திடீர் வருகை தான் கதையோட டேர்னிங் பாயிண்ட். இப்ப இருக்கிற மாதிரி இல்ல, அந்த காலத்துல விருந்தோம்பலுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கடமை. ஆனா பாருங்க, உங்க வீட்ல வந்த நண்பருக்கு குடுக்க ஒரு துண்டு ரொட்டி கூட இல்ல. இது சும்மா சாப்பாடு இல்லாதது மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய சமூக அவமானம். வேற வழியே இல்லாம நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட உதவி கேட்க போறீங்க. ஆனா அவர் சொல்றது ஒரு வகையில நியாயமா தானே தெரியுது. கதவெல்லாம் பூட்டியாச்சு, என் பசங்க தூங்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல என்ன தொந்தரவு பண்ணாத. இது ஒரு புரிஞ்சுக்க கூடிய மறுப்பு தான். இங்கதான் இயேசு கதையில ஒரு ட்விஸ்ட கொண்டு வராரு. அவர் சொல்றாரு, அந்த மனுஷன் நட்புக்காகவோ இல்ல இரக்கத்துக்காகவோ உதவலனாலும் உங்களோட வெட்கமற்ற விடாமுயற்சிக்காக கண்டிப்பா எழுந்து வந்து உங்களுக்கு வேண்டியதை கொடுப்பான். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. வெட்கமற்ற விடாமுயற்சி, இதுதான் ஜெபத்தோட திறவுகோள்னு இயேசு சொல்றாரு. பொதுவா நாம என்ன நினைக்கிறோம், நமக்கு ஏதாவது அவசர தேவைனா யூஸ் பண்ற ஒரு கருவிதான் ஜெபம்னு. ஆனா இயேசுவோட கதை ஒரு ஆழமான உண்மை நமக்கு காட்டுது. ஜெபம்ங்கிறது நாம அப்பப்போ செய்யற ஒரு விஷயம் இல்ல, அது நாம யாருன்னு நம்மளையே மாத்திர ஒரு முழு வாழ்க்கை செயல்பாடு. ஆமாங்க, நம்ம இலக்கு வெறும் ஜெபத்தை சொல்றது மட்டும் கிடையாது. அந்த ஜெபத்தோட ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கையா, நம்ம குணமா மாறுறது தான் உண்மையான நோக்கம். சுருக்கமா சொல்லணும்னா, நாமளே அந்த ஜெபமா மாறணும்.
இந்த ஜெபத்துல இருக்க ஒவ்வொரு வரியும் நம்மள எப்படி மாத்தணும்னு பாருங்களேன். உமது நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு நம்ம சொல்லும்போது நம்ம வாழ்க்கையே பரிசுத்தமா இருக்கணும். மத்தவங்க அதை பார்த்து கடவுளை புகழணும். எங்கள் ஆங்காரத்தை எங்களுக்கு தாரும்னு கேக்குறோமா, அதுக்கு அர்த்தம் நாமளும் மத்தவங்களுக்கு ரொட்டி கொடுக்கறவங்களா மாறணும். இது ஒரு முழுமையான மாற்றம். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இத நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது? இத ஒரு பிராக்டிஸாவும் நாம அடைய வேண்டிய ஒரு இலக்காவும் எப்படி பார்க்கலான்னு அடுத்ததா பார்ப்போம். இந்த மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இதோ ஒரு சிம்பிள் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஒரு நாளைக்கு சில தடவை ரொம்ப மெதுவா ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தத்தையும் உணர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லி பாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிங்க. இந்த சிம்பிள் பிராக்டிஸ் சில ஆச்சரியமான மாற்றங்களை கொண்டு வரலாம். இப்போ இந்த ஜெபத்தோட அல்டிமேட் கோல் என்னன்னு பார்ப்போம். இது வெறும் ஒரு தொடக்க பயிற்சி மட்டும் கிடையாது. இது ஒரு வாழ்நாள் பயணம். நாம அடைய வேண்டிய இடம் எதுன்னா, இந்த ஜெபத்தோட ஒவ்வொரு வார்த்தையும் எந்த ஒரு பாசாங்கம் இல்லாம முழு மனசோட இதயத்தோட ஆழத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு நபரா நாம மாறுறதுதான். இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒன்னா சேர்ற ஒரு இடம் இருக்கு. அதுதான் கிறிஸ்தவத்தோட மைய வழிபாடான நற்கருணை. அது கடவுளோட பேரை பரிசுத்தப்படுத்துற ஒரு செயல். அது மட்டும் இல்லாம தேவனுடைய ராஜ்யம் வானத்துல இருக்கிற மாதிரி இந்த பூமியிலையும் வரணும்னு நாம உரிமை கோர்ற ஒரு நிகழ்வு. இந்த ஒரு செயல்ல அந்த முழு ஜெபமுமே உயிர் பெற்று நிக்குது. கடைசியா ஒண்ணு, இவ்வளவு பழமையான இந்த ஜெபம் இன்னைக்கு இருக்கிற அந்த அவசர உலகத்துல ஏன் ஒரு புரட்சிகரமான செயல்னு பார்ப்போம். இது வெறும் வார்த்தைகளை விட ரொம்ப ரொம்ப ஆழமானது. இந்த கோட் எல்லாத்தையும் சொல்லிருது. நம்ம வாழ்ற கலாச்சாரம் எதை ஊக்குவிக்குது? சுயநலத்தை, எல்லாம் உடனே கிடைக்கணுங்கிற ஆசைய. ஆனா இந்த ஜெபம் மன்னிப்பை பத்தியும் பொறுமையை பத்தியும் கடவுளை சார்ந்து வாழ்றத பத்தியும் பேசுது. உண்மையிலேயே இது நம்ம கலாச்சாரத்துக்கு எதிரா நிக்கிற ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். இதுல ஒரு அழகான முரண்பாடு இருக்கு பாருங்க. ஒரு சின்ன குழந்தை கூட இந்த ஜெபத்தை ஈஸியா மனப்பாடம் பண்ணிரும். ஆனா இதோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு முழு வாழ்க்கையே தேவைப்படும். நாம ஒவ்வொரு தடவை ஜெபிக்கும் போதும் இதுல ஒரு புதிய ஆழத்தை நாம கண்டுபிடிக்கணும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஜெபம் நம்மளோட பர்சனல் தேவைகளுக்கு மட்டும் இல்ல. இது கடவுளோட உலகளாவிய திட்டத்தை பத்தினது. அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துல முழுமையா வரத பத்தினது. இந்த ஜெபத்தின் மூலமா நம்மளை விட ரொம்ப பெரிய ஒரு கதையில நாமளும் ஒரு பகுதியா மாறுறோம். இந்த ஒரு எண்ணத்தோட இதை முடிச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய இவ்ளோ பெரிய ஒரு உலகளாவிய திட்டத்துல நாமளும் ஒரு சின்ன பங்கெடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாவ், அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? அடுத்த தடவை நீங்க கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லும்போது அது வெறும் வார்த்தைகளா பார்க்காம நீங்க வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையா பாருங்க.